السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தலைப்பு பணிவு தரும் பாவங்களும் பெருமை தரும் நன்மைகளும் என்கின்ற ஒரு தலைப்பு என்ன செஞ்சது போட்டோம். அது இந்த தலைப்பு போட்டதுக்கு பின்னால் அந்த தலைப்புடைய கோணமே தவறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு தமிழ் நடையை நம்ம அப்படி எழுதினதுனால அப்படி புரிஞ்சுது. அது நம்ம மாறியும் என்ன செஞ்சிருக்கலாம், போட்டிருக்கலாம். தலைப்பு எப்பயும் பொதுவாக போடுற சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் தெளிவாக விளங்குற மாதிரி தான் என்ன செய்யணும், தலைப்பு போடணும். ஏன்னா நம்ம திருக்குறளோ அது இதோ என்ன செய்யலை, இங்கே படிப்பிக்கலை, மக்களுக்கு ஒரு மார்க்கத்துடைய செய்தியே சொல்ல போகிறோம். ஆனால் அது நோட்டீஸ் எல்லாம் வந்த பிறகு தான் அந்த தலைப்பு நம்ம பார்க்குறோம். சரியாக தான் அந்த தலைப்பு போடப்பட்டிருக்குது. ஆனால் அதை புரிஞ்சு கொள்றதுல இப்போ எப்படி சொல்லலாம்னா, அதாவது ரமலான் தரும் படிப்பினைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ரமலான் என்ன செய்யுது, படிப்பினை தருதுன்னு அர்த்தம். படிப்பினை தரும் ரமலான், படிப்பினை தரும் ரமலான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்னது, அதாவது ரமலானை நம்ம இதோட என்ன செய்கிறோம், இணைக்கிறோம். இதே மாதிரி பணிவு தரும் பாவங்கள் என்றால் நம்ம பாவங்கள் தரும் பணிவு தான் அது, விளங்கிட்டா? பாவங்கள் தரும் பணிவு. பாவங்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை என்ன பணிவை தருது, அல்லாவுக்கு முன்னுக்கால சுஜூது செய்ய வைக்குது, அல்லாவுக்கு முன்னுக்கால உள்ளத்தை என்ன செய்யுது, நெகிழ வைக்குது, எப்படியெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தை அல்லாவின் பக்கம் நெருக்குது என்றது தான். ஏன்னா நம்ம ரமலானை நம்ம எதிர்கொள்ள போகிறோம், ரமலானுக்கு வரப்போகிறோம். அப்படின்னா மனிதனுடைய உள்ளத்தில் முதலாவது வரக்கூடிய சிந்தனை என்னன்னு சொன்னால், அமல்கள் இபாதத்து நிறைய செய்யணும் என்ற சிந்தனைகள் நிறைய வரும். ஆனால் ஒரு 20, 25, 27 ஆகிற டைமில் தௌபா யோசனை என்ன செய்யும், வரும். ஆனால் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க, அவ்வளவு மனாசிலில் உபூதியா, அடிமைத்துவத்துடைய அதாவது முதல் மைக்கல்ல எதென்று சொன்னால் பாவ மன்னிப்பு தான். வணக்கங்கள் இரண்டாவது இடம், அல்லாவின் பக்கம் மீளுவது தான் முதலாவது மைல்கல் மனிதன். அப்போ அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய சிந்தனையில் எது வரணும் என்று அதிகமாக எது வர வேண்டும் அப்படி என்றால், ரமலான் நம்ம நெருங்குகிறோம் என்றால் பாவத்திலிருந்து நம்ம தௌபா செய்கிறது, பாவத்திலிருந்து நம்ம மீள்றது, பாவங்களை செய்யாமல் இருக்கிறது. ரமலானில் நிறைய அமல் செய்வதற்கு நம்ம நிறைய திட்டமிடுவோம். ஆனால் பாவங்களை விடுறதே ஒரு அமல் அப்படி என்றதை நம்ம புரியறது இல்லை. அந்த நேரத்தில் நம்ம புறம் பேசாமல் இருக்கிறது, கோல் சொல்லாமல் இருக்கிறது, பிரிக்கின்ற வேலைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது, குடும்ப விஷயங்களில் பிளவுகள் ஏற்படுத்தாமல் இருக்கிறது, அதாவது பாடல்கள் இசை இது போன்றவைகளை கேட்காமல் இருக்கிறது. இதே ஒரு இபாதத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, தாஇபல் முஜ்தஹித், வணக்க வழிபாடுகள் நிறைய செய்தவரை விட பாவத்தை விடுகின்றவர் முந்தலாம். என்ன காரணம், அவர் பாவத்தை நிறைய தவிர்க்கிறதுனால. அதனால் பணிவு தரும் பாவங்கள், மனிதருக்கு பணிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் அப்படி என்ற ஒரு தலைப்பு நம்ம போட்டோம். இதோட அர்த்தம் பாவத்தை நம்ம தூண்டவோ அல்லது பாவத்தை பெருமதி கொடுக்கவோ அல்ல. பாவம் என்பது அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய, அல்லாவுடைய அந்த இல்மு விஷயத்தில் நம்ம ஒரு அடியானுடைய மோசமான செயல்பாடை காட்டக்கூடிய ஒரு செயல்பாடு. அது அதில் சந்தேகமே கிடையாது. பாவம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் என்ன செஞ்சது, வெளியேற்றியது. பாவத்தின் மூலம்தான் நரகத்துக்கு போக போகிறான். ஆனால் இந்த பாவம் என்பது ஒரு முஃமின் செஞ்சிட்டான் என்று சொன்னான், பாவத்தில் ஈடுபட்டுட்டான் அப்படி என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் அதுக்கு அடுத்ததாக எந்த நிலைமைக்கு மாறணும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அம்சம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. நம்ம கேட்ட விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட இதில் நம்ம உணர வேண்டிய சில விஷயங்கள் என்னது உண்டு. எனவே பாவம் தரும் அதாவது பணிவு தரும் பாவங்கள், பணிவை ஏற்படுத்தக்கூடிய, உள்ளத்துக்குள்ள பணிவை தூண்டக்கூடிய, இன்கிசார், நம்ம உடைஞ்சி போகக்கூடிய அந்த நிலையை மனசுக்கு தரக்கூடிய பாவங்கள். பெருமை தரும் நன்மைகள் அப்படின்னு சொன்னால், எல்லா நன்மையும் நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து செய்கிறதில்லை. பெருமை எதிர்பார்த்து செய்யக்கூடிய எத்தனையோ செயல்பாடுகள் எங்கள்கிட்ட என்ன செய்து இருக்கு. அதான் பெருமை தரும் நன்மைகள், அதான் நன்மைகள் தரும் பெருமை. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் ஆகிரும், நன்மைகள் தரும் பெருமைன்னு சொல்லிட்டா எல்லா நன்மையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், விமர்சித்த மாதிரி ஆகிரும். அதனால் நம்ம மாறி போட்டோம். அதை பெருமை தரும் நன்மைகள் அப்படின்னு சொன்னால், சில நன்மைகள் எங்களுக்கு என்ன செஞ்சிருதுண்டா, அல்லாட்ட கூலி எதிர்பார்க்கிறதை விட பெருமையை தான் தருது. அது இந்த ரமலான் வார டைமில் அது கொஞ்சம் கூடுதல். காரணம், நாங்கள் இந்த ரமலானில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் வெளிப்படையான அமல் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன, நோன்பு பிடிக்கிறது.
அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் பெருமை அடிக்கலாது. திங்கட்கிழமை நோன்பு பிடிச்சவனுக்கு வர பெருமை கூட ரமலான் நோன்புக்கு வராது, கடமையான நோன்புக்கு. ஏன்? திங்கட்கிழமை நம்ம நோன்பு பிடிக்கிற டைமில் நம்ம 1-2 பேர் பிடிச்சிருப்போம், நிறைய பேர் பிடிச்சிருக்க மாட்டோம். உள்ளத்துக்குள்ள ஒரு பெருமை என்ன செய்யலாம், ஏற்படலாம். ரமலான் நோன்புல அது வருதில்லை. காரணம் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பான், 7 வயசு பிள்ளையும் பிடிக்கும், 6 வயசு பிள்ளையும் பிடிக்கும், எல்லாரும் பிடிச்சிட்டிக்கிறதால யாரும் நான் ரமலான் நோன்பு பிடிச்சிக்கிறேன் என்று பெருமையாக நினைக்கிறது இல்லை. விட்டவன் தான் கொஞ்சம் சிறுமையாக நினைப்பான், நம்ம நோன்பு விட்டுட்டோமே என்று ஒரு சிறுமையாக நினைப்பான். ரமலான் நோன்புல யாரும் பெருமை அடிக்க. ஆனால் ரமலான்ல சைத்தான் நிறைய பெருமைகளை கொண்டு வந்து சேர்ப்பான். இதில் ஏண்டா, இரவு வணக்கத்தில், வித்திரில், அதே போல் தொழுகை ஜமாத்தா ஃபஜ்ருகளில் தொழுகிறதுல, குர்ஆன் நிறைய ஓதுறதுல, தான தர்மங்கள் செய்கிறதுல எல்லாம் ஒரு போட்டியையும் பெருமையை செய்து என்ன செய்வான், கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த ரெண்டும் இந்த ரமலான்ல மட்டுமல்ல, பொதுவாக எல்லா இடத்திலையும் உணர வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அமல்களுடைய மாதமாக, பாவங்கள் தவிர்க்கப்படக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமதானுக்கு இந்த 2 முன்னுரையும் மிக முக்கியமானது. அதாவது சில பாவங்கள் செஞ்சிட்டோம் என்று செய்கிறது கூடாது, அல்லாவுக்கு நம்ம முஜாஹரா பிதம் அல்லாவோட அதை வந்து எதிர்க்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயல்பாடு செய்து விட்டோம் என்று சொன்னால், சில பாவங்கள் ஒரு முஃமினை எப்படியெல்லாம் இன்கிசாரன் பணிவையும் அவனுக்கு தாழ்மையையும் பெருமையற்ற ஒரு மனநிலையையும் ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்வதும், நிறைய நன்மைகள் சில பொழுதுகளில் எப்படி பெருமையையும் சுய திருப்தியையும் அல்லாவுக்கே நம்ம என்ன, அதாவது ஒரு அருள் செய்கின்றது போன்ற ஒரு செயல்பாடையும் ஏற்படுத்துகிறது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த தலைப்பை நம்ம என்ன செஞ்சோம், போட்டோம். இதை மாறி போட்டு இருந்தால் அது என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், எல்லா பாவங்களும் பணிவை தரும் என்ற அர்த்தம் வந்துடும். வணங்கிட்டா எல்லா நன்மைகளும் பெருமையை தரும் என்ற அர்த்தம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால சிலது என்று காட்டுறதுக்காக வேண்டித்தான் அந்த மாதிரி என்னது நம்ம எந்த செய்தோம், நம்ம இந்த இடத்துல மாற்றி சொன்னோம். உதாரணமாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த வசனம் நம்ம எப்படி சொல்லுவோம், செயல்படுபொருளை நம்ம முதலாவது எப்பயும் சொல்றது இல்லை, எழுவாயத்தான் முதலாவது சொல்லணும். நாம் உன்னை வணங்குகிறோம்னு சொல்லணும். ஆனால் இங்கே யாரை வணங்குறோமோ அவனை முற்படுத்துகிறோம். உன்னையே என்ன வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதை ஃபுல்லாக அந்த இடத்துல என்ன செஞ்சு வரையறுத்துறது. நம்ம வேற யாரையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, வணங்குவது இல்லை என்பதற்காக, வரையறுப்பதற்காக நம்ம அப்படி சொல்றோம். இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முன்னுரை. இந்த தலைப்பு வந்து கடந்த கால அறிஞர்கள் நிறைய இந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், இது வந்து மனிதனுக்கு பெருமை, சுய திருப்தி, வணக்க வழிபாடுகளால் என்ன செய்யலாம், வரலாம், நன்மைகளெல்லாம் அடிச்சுட்டு போயிடலாம். பாவங்களின் மூலம் ஒரு மனிதனுக்கு சில பொழுதுகளில் அவன் உடைஞ்சி மனம் நொந்து போகிறதுனால அவனுக்கு என்ன செய்யலாம், ஒரு அல்லாவுடைய ஒரு இரக்கமும் அல்லாவுடைய மஹப்பத்தும் அவனுக்கு என்ன செய்யலாம், ஏற்பட்டு விடலாம். அதனூடாக அவன் திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்து அந்த இடத்துல ஏற்படுகிறது. இதை உணர்த்துவதற்காக பல அறிஞர்கள் சொன்ன வார்த்தை என்ன, ருப்ப மஅசியத்தின் அவுரஸத் துல்லன் வன்கிசாரன் ஹைரும் மின் தாஅத்தின் அவுரஸத் இஸ்ஸன் வஸ்திக்பாரா. அதாவது எத்தனையோ பாவங்கள் அதை செய்தவருக்கு பணிவையும் மன உடைவையும் மன நெகிழ்வையும் ஏற்படுத்தி இருக்கின்றதே, அந்த பாவங்கள் பெருமை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சிறந்தது. பெருமை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சிறந்தது. சில பாவங்கள் சில மனிதர்களுக்கு என்ன செஞ்சிருமெண்டா, நல்ல மக்களை பார்க்குற டைமில் அவங்களோட நம்ம பழகிறதுக்கு அவ்வளோ தகுதி இல்லை, நம்ம பாவத்தால் என்ன நிரம்பினவங்க நம்ம ஒதுங்கிட்டு போவான், அவன் விலகிக்கிட்டு போவான், அவன் நிறைய தர்மமும் செய்வான், தொழுவான், இருந்தாலும் அவனோட தொடரேச்சியான பாவங்களால் அவனோட உள்ளம் என்ன செய்யும், இன்கிசார் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்ல மக்களோட பழகிறதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிடுவான். அவனோட செயல்பாடு பிழையாக இருந்தாலும் அவன் உள்ளத்தால் என்ன, நம்ம எல்லாம் கடைசியாக தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம நிற்க போகிறோம், நம்மெல்லாம் அல்லா இடத்துல என்ன எந்த இடத்துல நிற்க போகிறோம், நம்ம சொர்க்கம் போவோமா, அல்லா இடத்துல சொர்க்கத்தை கேட்பான். மன உழைவு என்ன செய்யும், அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பாவங்களெல்லாம் செய்யாத ஒரு மனிதர் இருந்து கொண்டிருப்பாருன்னா அவருடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இவங்கெல்லாம் எப்படி அல்லா இடத்துல தப்ப போகிறாங்க, அவரை பற்றி விட்டுருவார். இவங்க எப்படி அல்லா இடத்துல எப்படி தப்ப போகிறாங்க, இவங்க எப்படி அல்லா இடத்துல இருக்க போகிறாங்கட, சுப்ஹானல்லாஹ், கவலையும் படுவார். ஒரு நபிமாருடைய கவலை, சஹாபியோட கவலை, இமாம்களுடைய கவலையெல்லாம் அவர் மீது இல்லை, மக்களை பார்த்து என்ன செய்யும், அவருக்கு நிறைய கவலைகள்லாம் என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். இது சரியான இடத்துல நிறுத்தப்படலேண்டா இவர் நரகம் போய் அவர் சொர்க்கம் பேத்துருவார். ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்த சம்பவத்தை நம்ம படிச்சுக்கிறோம். ஏன் இப்படி பாவம் செய்கிறா, ஏன் இப்படி பாவம் செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு டைமில் அவர் என்ன செஞ்சிடறாரு, அல்லாஹு தஆலா என்னைய பார்க்கறதுக்கு ஒன்றும் என்ன செய்யலை, அனுப்பலேன்னு கோவத்தில் சொல்லிடுறார். அவர் சொன்னது பிழை. இவர் என்ன செஞ்சிடறார், அல்லாஹு தஆலா அல்லாவின் மீதானே உன்னை மன்னிக்க மாட்டான், இப்படி பேசுறியே, நான் ஒரு உபதேசம் பண்றேன் அதுக்கு நீ இப்படி பேசுறியே, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்ட்டு இவருடைய அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருதுன்னா ஒரு பெருமையோட இடத்துக்கு என்ன செஞ்சிருது, கொண்டு போயிருது. இப்போ அல்லாஹு தஆலாவுடைய பதில் என்ன, நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்றதுக்கு இவர் யார், அவரது அமலை நான் அழித்து விடுகிறேன், அவரை நான் மன்னிச்சிடுறேன், பாவி என்ன செஞ்சிடுறேன், மன்னித்து விடுகிறேன் என்று வருது. அப்ப இந்த வார்த்தையை பாருங்க,
ருப்ப மஅசியத்தின் அவுரஸத் துல்லன் வன்கிசாரன் ஹைரும் மின் தாஅத்தின் அவுரஸத் இஸ்ஸன் வஸ்திக்பாரா. பெருமையையும் தான் என்ற ஒரு சுய திருப்தியை ஏற்படுத்துகின்ற வணக்க வழிபாடுகளை விட, எல்லாத்தையும் சொல்லலை, இதை ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட எது மிகவும் சிறந்தது என்றா, தன்னை நொந்து கொண்டு தான் தாழ்ந்தவன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால சுஜூது விழக்கூடிய மனநிலை ஏற்படுத்தக்கூடிய பாவம் என்னது சிறந்தது என்று சொல்லி பல அறிஞர்கள், குறிப்பாக இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் மதாரிஜுஸ் சாலிகீன், இறைப்பாதையில் பயணிப்பவர்களுடைய படிக்கட்டுக்கள் என்ற நூல் என்ன செய்கிறாரு, இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறாரு, மிகவும் தெளிவாக கொண்டு வருகிறார். அப்போ இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 2 பாதைகள். அதுக்கு சொல்லலாம் உபூதியத்து தௌபா, உபூதியத்து தா. அல்லாவை வழிபடுவதன் மூலம் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அதாவது அடிமைப்படுறாரு. இது ஒவ்வொரு அடியார்கிட்ட இருக்கணும். இன்னொருத்தர் உபூதியத்து தௌபா, அல்லாவின் பக்கம் மீளுவதன் மூலம், மனம் உடைஞ்சி, அதாவது மனம் நெகிழ்ந்து மீளுவதன் மூலம் எத்தனை என்ன செய்கிறாரு, அல்லாவின் பக்கம் இபாதத். இது ஒரு அடியான்ட்ட இது 2 இருக்கும், யாரும் இதை தவிர்க்க இயலாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவர்கிட்டையும் அது என்ன செய்யும், பாவங்கள் இருக்கும். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவர்கிட்டையும் சில நன்மைகள் என்ன செய்யும், இருக்கும். இல்லாமலாம் இருக்க போறது இல்லை. ஆனால் மனிதன் உணர்வு எப்படி ஆகிருமெண்டா, நன்மை கூடுதலாக செய்யறதுனால பாவம் இல்லை என்ற மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செஞ்சிடும், ஏற்பட்டுரும். தீமை கொஞ்சம் நிறைய செய்வதனால இபாதத்துக்களே இல்லை என்ற மாதிரி உணர்வு அவனுக்கு என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு விடும். இதுதான் இந்த பெருமையையும் இந்த பகுதியையும் என்ன உருவாக்குறதுக்கான காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோட உள்ளத்தை சோதிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இப்லீஸுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மலக்குமார்களும் அவனும் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஒளியால் படைக்கப்பட்டவங்க, இவங்க நெருப்பால் படைக்கப்பட்டவங்க. அல்லாஹ் சோதனைக்கு என்ன செஞ்சான்னா, மண்ணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். மண்ணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ தான் அவனுக்கு பெருமையை உருவாகுது. பெருமை அவனுக்கு எங்கே ஏற்படுதுன்னா, மண்ணால் படைச்சவனுக்கு சுஜூது செய்ய சொல்கிற இடத்துல தான் அவனுக்கு வருது. அது வரைக்கும் சுஜூத்தில் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் சொல்கிறத கட்டுப்படுறதுல அவனுக்கு பிரச்சனையே இருக்கலை. ஆனால் என்ன, ஆதமுக்கு சுஜூது செய்ய என்று சொன்ன உடனேயே அவனுக்கு பெருமை. அப்போ அல்லாஹு தாலா சில இபாதத்துக்களை எங்களுக்கு சோதனை என்ன செய்வான், மாற்றுவான். நீ பெருமையின் விளைவாக அதை செய்றியா, வேறொரு விளைவாக உனக்கு என்ன செய்றியா அப்படின்ற அந்த உணர்வை தருவான். இந்த வணக்க வழிபாடுகள், சில வணக்க வழிபாடுகள் அதிகமாக மவாஹிர் சைத்தானிய வெளிப்பாடுகள் நிறைய நம்ம பார்க்குறோம். நல்ல அமல்களுடைய செயல்பாடுகள் நிறைய பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது சொல்லி காட்டுதல்னா வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அடியார்களுக்கு சொல்லி காட்டுதலை விடுங்க, அல்லாவுக்கே பெரிய நியாமத்தா விவரிக்கிற மாதிரியான உணர்வு அவருக்கு இருக்கும். இஸ்லாத்தில் விவரிக்கிறது யாருக்கு நியாமத், இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய நியாமத். என்னை போன்றவங்க இஸ்லாத்தில் இருக்கிறதுனால சுபஹானல்லாஹ் இஸ்லாம் வளருது. இஸ்லாம் என்ன வளருது. என்னை போன்றவங்க பள்ளிக்கு வாரதுனால பள்ளிக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வராங்க. என்னை போன்றவர்கள் மார்க்க உரை பேசுவதனால நிறைய பேர் மார்க்கத்துக்குள்ள என்ன செய்றாங்க வர. அப்ப நீ இஸ்லாத்துக்கு பெரியவர் என்ன அருள். யமுன்னூன அலைகான் அஸ்லமு, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை, அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை உமக்கு பெரிய அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், யமுன்னூன அலைகான் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சதை இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு அருளாக அவர் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுற. குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களுடைய இஸ்லாத்தை அருளாக சொல்லி காட்ட வேண்டாம், உங்களுடைய இஸ்லாத்தை அருளாக நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன்குன்தும் சாதிகீன். அதாவது அல்லாஹு தாலா உங்களுக்கு ஈமானின் பக்கம் வழிகாட்டியதன் மூலம் அல்லாஹ் தான் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். எனவே அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை உமக்கு அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அருள் ஃபீலிங் எங்களுக்கு எங்கிருந்து வருது, ஷைத்தான் ஏற்படுத்துறான். ஷைத்தானுக்கு பாவத்துக்குள்ள எடுத்து போடுறதை விட இபாதத்து பக்கத்தால வழிகெடுத்துறதான் மிகவும் விருப்பமாக இருக்கும். ஏன்னா பெருமையை லேசா என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். பெருமையை அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தும் அவன் வழிகட்டு போன ரூட் அது பெருமை செய்யறால தான். அதனால இந்த பக்கத்தால கொண்டு வந்துடலாம். அப்போ அல்லாஹ் தாலாவே சொல்லி காட்டுற, உங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்ததை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி சிலர் இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாத்துக்குள்ள அவர் செய்யக்கூடிய சேவைகள், அவருடைய வணக்க வழிபாடுகளும் இஸ்லாத்துக்கு அவர் செய்யக்கூடிய சேவைகளும், இதுல எதுவாக இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்கான ஒரு வழியை தேடல, அவர் இருக்கிறது இஸ்லாத்துக்கான ஒரு ஹெல்ப். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அவர் பண்ற என்ன ஒரு ஹெல்ப். இது அல்லாஹ் தாலா யாருக்கு பெரிய உதவி நீ செஞ்சுக்கிறீங்க இஸ்லாத்துக்குன்னு சொல்றேன்னா யாருக்கு சொல்லிக்கணும், ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்லிக்கணும். இறுதி நபி மக்கா வெற்றிக்கு போற டைம்ல ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிக்கணும், ஒரு அருளை சொல்லி, நீங்க உங்களை நபியாக நாங்கள் தேர்ந்தெடுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பெரிய அருள் என்று சொல்லி காட்டிருக்கணும். அல்லாஹ் அந்த இடத்துல வெற்றி இடத்துல என்ன சொல்றான்டா, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தாலன்றான்.
அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், வெற்றி வந்தால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கொண்டாட்டம் அல்ல, அல்லாஹ்வை துதித்து அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடி அவனிடத்துல தௌபா செய்யணும். அதான் உங்களோட வேலை. வெற்றி வந்தா நீங்க செய்ய வேண்டிய இஸ்திக்பாரும் தௌபாவும் தான். அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாண்டால் அதுதான் ஒரு ஈமான், ஒரு முஃமினுடைய விளக்கம். நான் அருள் அல்ல, இஸ்லாம் எனக்கு பெரிய ஒரு அருள். நான் இன்றைக்கு ஒரு இபாதத்து செய்கிறேன் என்றா, நான் இன்றைக்கு ஒரு வணங்குறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருளால தான் வணங்குறேன். ஒருத்தர் வணக்கம் இல்லாம பாவத்துல ஈடுபடுறாருன்னு சொன்னா அல்லாஹ் அவனை சோதிக்க நாடிட்டான். நீ என்ன நினைக்கிறோம்டா, அல்லாஹ் ஒரு செகண்ட்ல உன்னை அங்க வச்சு அவனை இங்க வச்சிடலாம். வலவுலா அன் சப்பத்னாக், நபியே உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால் லக்கது கித்த தர்க்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நீங்களும் வளைந்து கொடுத்தே இருப்பீர்கள், நீங்களும் கொஞ்சமாக வளைந்து போயிருப்பீர்கள், அவர் பக்கம் கொஞ்சமாக வளைந்து போயிருப்பீர்கள். அப்ப உறுதிப்படுத்தினது யாரு? அல்லாஹ். வலவுலா அன் சப்பத்னாக், நாம் உம்மை உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால். இந்த உலகத்துல யாரு சொர்க்கம் போனாலும் அதை நம்ம அகீதால என்ன சொல்றோம்டா, பிஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய சிறப்பால தான் என்ன செய்யறாரு, சொர்க்கம் போகிறார். அவருடைய அமலால் அல்ல. அமல் நிபந்தனையாத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சே தவிர அமலுக்குரிய கூலி அல்ல. அசர் டு மகரிப் ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவருக்கு நம்ம 1000 ஓஎம்ஆர் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்ம செஞ்ச வேலை அப்படித்தான், அசர் டு மகரிப் வரைக்கும் தான் வேலை செஞ்சுக்கிறோம். சொர்க்கம் எங்களுக்கு எப்படி கூலியா கிடைக்கிறது? அப்ப செஞ்ச வேலைக்கு அல்லாஹ் தந்த அருளே ஈக்குவல் ஆயிரும். அதுல ஒரு சாதாரண ஒரு மூச்சு ஈக்குவலா பேத்துரும். அதுக்கு மேலதிகமா தரப்படுறதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபضல். அதனால ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா அன் சப்பத்னாக், நாம் உம்மை உறுதிப்படுத்தி இருக்காது விட்டால் லக்கது கித்த தர்க்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நீங்களும் கொஞ்சமாக அவர்கள் பக்கம் என்ன செஞ்சிருப்பீங்க, வளைந்திருப்பீர்கள். அதனால தான் நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம், என்ன, அல்லாஹும்ம சப்பித் கல்பி, எங்கட உள்ளத்தை உறுதிப்படுத்து, அலா தீனிக், உனது மார்க்கத்தில். தஸ்பீத் எங்கிருந்து வரணும்? அல்லாஹ்விடம் இருந்து என்ன செய்யணும், வரணும். அப்போ லினுசப்பித பிஹி ஃபுஆதக், நபியே உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஆரம்பகால நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். அப்ப தஸ்பீத் யார் தாரது? அல்லாஹ். இன்றைக்கு நான் ஒரு தொழுகிறேன்டா, நான் ஒரு நோன்பு வைக்கிறேன்டா, நான் ஒரு தர்மம் செய்கிறேன்டா, நான் மார்க்கத்துக்கு ஒரு சேவை செய்கிறேன்டா, அது ஃபதுலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த என்ன ஒரு சிறப்பு. அப்ப இதுல பெருமை அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யமுன்னூன அலைகான் அஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், இது நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதை அருளாக சொல்லி காட்டுகிறார்கள். உங்கள் இஸ்லாத்தை நீங்கள் அருளாக சொல்ல வேண்டாம், நான் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், அருள் செய்திருக்கிறேன், அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இபாதத், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, மார்க்கத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு இது. அப்ப அல்லாஹ்வுடைய தஸ்பீத்தின் காரணமாக, அல்லாஹ் தஆலா தந்த அருளின் காரணமாகத்தான் நான் இப்படி இருக்கிறேன் என்ற எண்ணத்துக்கு விட்டுட்டு போய் சிறப்பு, இவர் இருப்பது என்ன, சிறப்பு என்கின்ற ஒரு மனோபாவம் என்ன செய்கிறது, எங்களிடத்தில் ஏற்படுகிறது. இது எதை ஏற்படுத்து எங்களுக்கு? இந்த இபாதத்தும் இந்த வணக்க வழிபாடுகளும் இந்த தாஅத்தும் இஸ்ஸன் வஸ்திக்பாரன், எங்களுக்கு ஒரு பெருமையையும் நாங்க தான் என்கின்ற உணர்வையும் ஏற்படுத்துகிறேன்டா. பாவம் செஞ்சுட்டு துடிக்கிறவன் சிறந்தவன், பாவம் செஞ்சு விட்டு துடிக்கிறவன் இதை விட என்ன சிறந்தவன்றதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா, இப்ப நான் இந்த சொன்ன தலைப்பு ஒரு பல இமாம்கள் சொன்னதுன்னு சொன்னேன். அந்த இமாம்கள் எங்க இருந்து இந்த அடிப்படையை புரிந்திருப்பார்கள்ன்றதுக்கு அவ்வளவு குர்ஆன் வசனங்களுக்கு அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு. உதாரணமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், கவுலும் மஅரூஃப் வ மக்ஃபிரா, நல்ல வார்த்தை சொல்வதும் மன்னிச்சு விடுறதும் மறைச்சி விடுறதும். ஒரு மனுஷன் கஷ்டத்தை சொல்றான், அவன்கிட்ட ஒரு தேவையை சொல்றான், பல முறை சொல்றான், அடிக்கடி சொல்றான், அவங்கள்ட்ட இல்லை, நீங்க அவனை மறைக்கிறீங்க, இல்லை கொடுக்கறது, ஆனால் அவன் செய்தியை சொல்லாமல் என்ன செய்றீங்க, மறைக்கிறீங்க, மன்னிச்சு விடுறீங்க, அந்த டிஸ்டர்பை நீங்கள் பொறுத்து கொள்றீங்க, நல்ல வார்த்தை சொல்லி விடுறீங்க. இது சிறந்தது. ஹைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா, தொந்தரவோடு நீங்கள் செய்கின்ற தர்மத்தை விட, நீங்க அவனுக்கு அசௌகரியப்படுத்தி செய்கிற தர்மத்தை விட, அவனை மனநோக அடித்து நீங்கள் செய்கிற தர்மத்தை விட நல்ல வார்த்தை சொல்லிட்டு அவனை மறைச்சிடுறது சிறந்ததுன்றான். அவன் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வழிபாடை விட, இந்த இபாதத்தை விட நீ இதோட நிறுத்திக்கிறது உனக்கு என்ன சிறந்தது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் கனி அல் ஹலீம், வசதி மிக்கவன், அவன் பணக்காரன், உன்னோட தர்மம் அவனுக்கு என்ன தேவையே இல்லை. அல் ஹலீம், மிகவும் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் தஆலா உன்னை விட்டு வச்சிக்கிறதும் எதனால, ஏன்னா நீ இவ்வளவு செஞ்சியும் உன்னை நான் மன்னித்து விடுவதும் எதற்காக என்று சொன்னால் ஹலீம், அல்லாஹ் கருணை உள்ளவன் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் தஆலா இதில் என்ன சொல்ல வரா, தர்மம் செய்யாத என்றான், இந்த தர்மம் எனக்கு என்ன தேவையில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ நல்ல வார்த்தை சொல்லுவதும் மஃபிரா, அவனை மன்னிச்சு விடுவதும், அதை கேட்டு வரவர்களை மன்னித்து மறைத்து விடுவதும் சிறந்தது நீ செஞ்சு தர்மம் செய்து அவர்களுக்கு சொல்லி காட்டுவதை விட. ஒரு அறிஞர் சொல்றாரு, நீ ஒருவருக்கு உதவி செய்த பின்னால் நீ சொல்லக்கூடிய சலாம் அவனை தாழ்த்தும் என்றால் அவனுக்கு சலாம் சொல்லாத. நீ உதவி செஞ்ச பின்னால அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது அவனை கொஞ்சம் இன்கிசாராக்குது. அவங்களுடைய சில கேரக்டர்கள் இருக்கும்,
அதை தாங்கிக்கல அடைய அப்படி என்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய கேரட் அதை கண்டி என்று சொன்னால் நீ என்ன செஞ்சிரு, அதாவது அவனுக்கு சலாமி என்ன செய்யாது, நீ சொல்லி விடாதே. அதாவது சில அறிஞர்கள் சொல்கிற ஒருத்தர் கடன் வாங்கிப்பார்னு வைங்களேன், நியாயமான ஒரு நேர்மையான ஒரு மனிதர் கடன் வாங்கிக்கிறார். கடன் வாங்கின மனிதரை அவர் உரிய டைமும் வரலை, வராத நேரத்தில் நான் அவர் வருகின்ற பாதையில் போவதை நான் வெறுக்கிறேன். ஏண்டா இன்னி அதாவது இன்னில அஸ்தஹி அன் அஜித துல்ல ஃபி வஜ்ஹி அஹி, என் சகோதரனுடைய முகத்தில் இழிவை பார்க்கறத நான் என்ன செய்கிறேன், நான் வெறுக்கிறேன் அப்படி என்றார். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது நமது வணக்க வழிபாடுகள், நமது தான தர்மங்கள், நம்ம மார்க்கத்துக்கு செய்யக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு செய்த அருள், அல்லாஹ் எனக்கு செய்த நியாமத். அல்லாஹ் தஆலா நினைச்சா அப்படியே மாற்றி அவனை ஒன்ற இடத்துலையும் உங்களே அவள் இடத்துல என்ன செய்யலாம், வைத்து விடலாம் அப்படி என்றது குர்ஆன் வசனம். அப்போ இந்த இபாதத் எங்களுக்கு இஸ்திக்பாரையும் இஸ்ஸத்தையும் எங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய தன்மையை ஏற்படுத்துமெண்டா இது தேவையில்லை, இப்படி ஒன்று தேவையே இல்லை. அதாவது இம்தினான் என்று இது சொல்ற இம்தினான். அதனால தான் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா 3 பேரை பார்க்க மாட்டான். அந்த 3 பேரில் ஒருவர் யார் என்று சொன்னால் அல் மன்னான் அல்லதி யுத்தி லா யுத்தி இல்லா மின்னத்தன், அவர் கொடுத்தாலே என்னட்ட இவன் வாங்கித்தான் வாழ வேண்டும் என்கின்ற மனோபாவத்தில் தான் கொடுப்பாரு. அப்படிப்பட்டவனை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவர்கள் தர்மம் செய்வதை விட நல்ல வார்த்தை சொல்லி விட்டுறது என்னது அவர்களுக்கு சிறந்தது. ஏன்னா இது அவர்களுக்கு உலகமும் இல்லை மறுமையும் இல்லாத ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படுத்தும் இடத்தை பார்க்குறோம். இது அதாவது அடியார்களோடு நடக்கிற விஷயத்தில். அப்போ அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ்வுக்கே சொல்லி காட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அதாவது அந்த ஒரு அறிஞர் அபு இஸ்ஹாக் ஷீராசி, அபு இஸ்ஹாக் ஷீராசி அவர் பெரிய ஒரு ஷாஃபி மத்ஹபில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹ், 4ஆம் நூற்றாண்டில் மரணித்த ஒரு அறிஞர். அவர் தனது தந்தை அலி பின் யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் சின்ன வயசு. அலி பின் யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தூக்கம், நைட்டில் எல்லாரும் தூக்கம். வாப்பா மகன் இருந்து இல்ம முராஜா பண்ணி நிற்கிறாங்க, தொழுகிறாங்க, இபாதத் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடிஞ்சா அந்த மகன் வாப்பாட்ட சொல்கிறாரு, உங்க யாருமே 2 ரக்காத்து என்ன செய்யலை, தொழுகிறவங்க இதுக்குள்ளே யாரும் இல்லையான்னு சொல்லி. அப்போ வாப்பா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மகனே இதைவிட நீ தூங்கி இருப்பது சிறந்தது, இதைவிட நௌமுக்க அஃப்தல் மின் அலைடா, நீ இதைவிட தூங்கி இருப்பது சிறந்தது மின் உகூஇக ஃபில் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி புறம் பேசுவதை விட. பாருங்க, ஒரு அவனுக்கு தொழுத உடனே சைத்தான் அடுத்த செக்ஷன்ல எதுக்கு வர. இது இமாம் அபு இஸ்ஹாக் ஷீராசி சின்ன வயசுல அவருக்கு வாப்பா மூலம் கிடைச்ச என்ன தர்பியா, அலி இப்னு யூசுப் மூலம் கிடைச்ச தர்பியாவை தந்தை என்ன செய்யற மகன் சொல்லி காட்டுறாரு. என் வாப்பா எனக்கு இதை என்ன செஞ்சாரு, இப்படி சொன்னாரு. நம்ம தொழுதமா அல்லாஹ் தஆலா என்கிட்ட இது கபூல் செஞ்சிட்டானா அதோட போயிடணும். அதாவது அதனால தான் அன்றைய காலத்தில் உள்ள நல்ல மக்கள், அறிஞர்கள், நபிமார்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நன்மை செஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அவங்களோட துவா அந்த நன்மை எனக்கு கிடைச்சதல்ல கபூல்ல இருந்துச்சு. கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், தக்கப்பல் மின்னா தக்கப்பல் மின்னா தக்கப்பல் மின்னா அல்லாஹ், இதை கபூல் செய்யறதுல மிச்ச கவனமாக இருந்தாங்க. அவர்கள் அந்த அமலுக்காக துவா கேட்பதை விட கபூலுக்காக நிறைய என்ன செஞ்சாங்க, துவா கேட்டார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா யார் கேட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. கௌபத்துல்லாவை கட்டி உலகத்தில் உள்ள அவ்வளோ முக்கியமான ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த துவா கேட்டோம். மூமின் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஆமீன், யா அல்லாஹ் என்ன செய், கபூல் செய் என்கின்ற என்னது வார்த்தையை நம்ம சொல்றத பார்க்கிறோம். மூமினுடைய கடைசி வார்த்தையாக சொர்க்கத்திலே மெதரிக்கும் வாஹிரு தவானா. வாஹிரு தவானாண்டா என்ன, ஒரு முஃமினுடைய கடைசி பிரார்த்தனை, எங்களது கடைசி பிரார்த்தனை. சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா வாஹிரு தவானா, எங்களது கடைசி பிரார்த்தனை என்ன தெரியுமா, அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதான் எங்களோட கடைசி, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டும், இதான் எங்களோட கடைசியும். புகழ் அனைத்தும் யாருக்கு, அல்லாஹ்வுக்குன்றது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹ், நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழுகை, நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மம், நம்ம செய்யக்கூடிய மார்க்கத்துக்குரிய சேவை எல்லாமே எதுக்காக இருக்கணும், அல்லாஹ் எனக்கு செய்த அருள், அல்லாஹ் செஞ்ச அருள்ல நான் கூலி எதிர்பார்க்கிறேனே தவிர அடியார்களை விட நான் கூடுதல் என்றதுக்காக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பெருமை பாராட்டுற மாதிரியான ஒரு எண்ணமாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வீதிகளில் நடந்து செல்றோம், நம்மளை விட அதாவது நன்மையில குறைந்த மக்கள் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம், நன்மையில குறைஞ்ச மக்கள் அல்லது பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். பெரும்பாலும் 75% கவலை எல்லாம் அவன் பாவத்தில் இருக்கிறானே, இப்படி கெட்டு பேத்திக்கிறானே என்ற தோரணையில இருக்கும். ஆனா அந்த தோரணை பெரும்பாலும் எதென்றா, நான் நல்லா இருக்கிறேனே என்று சொல்றது தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி இருக்கிறாங்களே சுப்ஹானல்லாஹ் அப்படின்றது. இவர் பீச்சுக்குள்ளே இது சொல்லி, நீ ஏன் பீச்சுக்கு போனேன், சரியா, பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா பாவிகளையும் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது, தேடி பேத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது. இப்போ நீ என்னத்துக்கு போகணும், ஒன்றில் நீ காத்து வாங்க போன, அவருக்கு ஒரு இடம் இல்லை, நீ போனாய் பேசாமல் என்ன செஞ்சிடணும் வந்துடும், நீயோட பாவத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கின்றி
தவறான காட்சிகள் பார்த்துட்டியா, பிழை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு ஏன் அந்த அவங்கள பற்றி நீ பேசுகிறேன்னா ஏன் அங்கே போனேன்? அல்லது ஒரு அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு நேர் வழி காட்டுற மாதிரி ஒரு ஏதாவது வேலையோட என்ன செய். ஆனால் நீ என்ன செய்கிறான்னு சொன்னால் நான் எப்படிப்பட்ட நல்லவன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்றதை காட்டுவதற்கான நிறைய முயற்சிகளை என்ன செய்கிறான் பார்க்குறான். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, அதிகமான பெருமை அடிப்பவர்களாக தொழுகையாளிகளை நான் காண்கிறேன் என்று. இன்னொரு சொல்கிறாரு, எனக்கு அநியாயம் செஞ்சவர்களுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு போனால் முன்சபில் அவங்க தான் உட்காந்துருக்கிறாங்க. இது தொழுகை குறைச்சி பேசலை. ஆனால் நிறைய பேர் இபாதத்தில் காட்டுற கவனம் தனது மற்ற சகோதரர்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர் எதை காண்றாரோ அவங்க மீது பெருமையாக என்ன செய்கிறாங்க, அதை காட்டாங்க. தான் ஒரு அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அமைப்பில் காட்ட. அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு எது சிறப்பண்டா, அவன் செய்கிறது பாவம், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தின் மூலம் அவர்களை அழித்து விடலாம், அவர்களை நரகவாதிகளாக ஆக்கி விடலாம். ஆனால் அவன் இன்கிசார் ஆகிட்டான்டா, உள்ளத்தால் உடைஞ்சி நாங்களாம் இப்படி பாவம் செய்கிற பாவிகள் ஆகிக்கிறோம், எப்போ நம்ம திருந்துவோம், எப்போ நம்ம ஒழுங்காக வாழும் என்ற ஒரு வேதனை வந்துட்டேன்டா. ஓண்ட பெருமை தரக்கூடிய இபாதத்தை விட அது சிறப்பு. அல்லாஹ்வுக்கு முன்கால பணிகிறது என்ன சிறப்பு. நம்ம ரெண்டு செய்திகளை பார்க்குறோம் ஹதீஸில். ஒன்று அஹப், ரெண்டாவது அஃப்ரஹ். அல்லாஹ் பற்றி வருது. அஹப்ண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அஃப்ரஹண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஹதீஸில் வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். பார்த்துக்கோங்க. ஆனால் எங்கள்கிட்ட விளக்கத்தில் என்ன, சுன்னத்தான இபாதத்தை அல்லாஹ்வுக்கு என்ன மிச்சம் விருப்பம் மாதிரியே, கடமை என்றதே நம்ம பெரிய போராட்டத்தில் இருந்துக்கிறோம். அதனால சுன்னத்து தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமாக்கி மாட்டோம், அடுத்த இதில் வச்சுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எதுண்டா, அல்லாஹ் கடமையாக்கியதை நாங்கள் செய்யறது. அவன் 5 நேரம் தொலை சொல்லிக்கிறான், அந்த கடமை நம்ம பேர் என்ன செய்யறது. ஜக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறான், அதை செய்யறது. நோம்பு பிடிக்க சொல்லிக்கிறானா, அதை செய்யறது. உண்மை பேச எப்படி எதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு எது மகிழ்ச்சியானது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபதி அப்திஹில் முஃமின். அடியானுடைய ஒரு அடியான் தௌபா செய்வது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷமானது, அவ்வளவு மகிழ்ச்சி. அது விருப்பமானது, இது மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சியில உச்சகட்ட ஒரு மனிதனுக்கு எதிர்க்கலாம், உயிர் போயிருமோ என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் உன்னோட உயிர் போகாது என்ற செய்தி கிடைக்கிறதா உலகத்தில் விருப்பமானது. பாலைவனத்தில் உணவுகளோட தண்ட பிராணியோட போனவனுக்கு அந்த உணவு, தண்ணீர், உடுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பிராணி என்ன செஞ்சிருது, காணாம போயிடுது. பாலைவனத்தில் இருக்கிறான். நடு பாலைவனத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நிலைமை நம்ம இங்கே உள்ளவங்க சொல்லி விளக்கப்படுத்தனோட அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மவுத்தாகிருவேன் அவனுக்கு கன்ஃபார்ம், யாரும் இந்த இடத்துல வரப்போறதுலன்னு கன்ஃபார்ம். அப்படி இருக்கின்ற தூங்குறான். தூங்கி எழுப்பி பார்த்தா அந்த வாகனம் என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, உணவும் இருக்குதுண்டா. அந்த நேரத்தில் அவன் அடைகிற சந்தோஷத்தில் உச்சகட்டத்தில் பேச்சு அவனுக்கு மாறுது. அந்த அப்தி வான ரப்புக், நீ எனது அடிமை, நான் உனது எஜமானன். அப்படி என்று நீ எனது எஜமானன் என்று சொல்ல வேண்டிய வார்த்தையை மாறி அவன் என்ன செஞ்சிடறான், சொல்லிடுறான். அதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்ய மாட்டான், கணக்கில் கூட என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர் ஒரு தன் அடியானுடைய தௌபாவில் சந்தோஷப்படுறான்னு வருது. இது ரெண்டும், ஒன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. என்ன, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நபியே உமக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். ஹுதைபியால இறங்குது, மக்கா வெற்றி கிடைக்க போறதுக்காக இறங்குது. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர், உங்களுக்கு முன் சென்ற பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் மன்னிப்பதற்காக. என்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அசீஸா, உங்களுக்கு கண்ணியமான ஒரு உதவியை செய்வதற்காக. இதில் அல்லாஹ் வெற்றி தந்தாண்டு சொன்னதோடு அடுத்தது என்ன சொல்றான், பாவ மன்னிப்பு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இன்றைக்கு ஒரு வசனம் இறங்கிச்சு, எனக்கு அவ்வளவு மிகவும் மகிழ்ச்சியான வசனம்டாங்க. எந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா மகிழ்வடைகிறான்னு சொன்னாங்களோ அந்த தௌபாவுடைய வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான வசனம் அல்லாஹ் மன்னிச்சான் அப்படின்னு சொல்றது. இதுதான் நல்ல மக்களுடைய சிந்தனையில் இருக்கும். நீங்க நம்ம எங்கட வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சு அப்படியே பாதுகாக்கிறோமா, இல்லை எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் அடுத்தவர்களுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னால நாங்கள் ஒரு சிறப்பானவர்கள் காட்டுற உணர்வு எங்களுக்கு இருக்குதா இல்லையா என்றதை நீங்க விளங்கணுமாக இருந்தா, உங்களுக்கு சொர்க்கம் என்று வார டைம்ல எது ஃபர்ஸ்ட் சிந்தனையில வருதுன்னு பாருங்க. இப்ப சொன்னா வராது. இப்ப சொன்ன நம்ம சொல்லிட்டோமே, தனிமையில இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல திடீர்னு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உள்ளத்துக்கு கேட்டு பாருங்க, அமல் முந்தி வருதாண்டு. அமல் தான் முந்தி வருது என்று சொன்னா எங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்குது, அதுல ஒரு பெருமை என்ன செய்யுது இருக்குதுன்னு அர்த்தம். பாவம் மன்னிக்கப்படுதல் தான் உங்களுக்கு எப்பயுமே முந்தி வருமாக இருந்தா
அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டிருக்கிறான்னு அர்த்தம். காரணம், நம்ம குர்ஆன்ல சூரா யாசீன்ல பார்க்குறோம், கீல துஹுல் ஜன்னா, அந்த மக்கள் கொன்றுறாங்க அவரை, பிரச்சாரம் செய்ய போன அந்த மனிதரை கொன்று விடுகிறார். அவருக்கு என்ன, சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடுங்கள். அவர் சொன்ன முதலாவது வார்த்தை கௌமி கூடாதா என் அமல்களை நான் எப்படி உங்களை திருத்தினேன், இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தந்திக்கிறான்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லல, பிமா கஃபர் அலி ரப்பி, என்னை அல்லாஹ் மன்னிச்சான் என்றதை தெரியக்கூடாதுன்றார். நீங்க இந்த வசனத்தை நின்று சிந்திச்சு பாருங்க, அவரோட உள்ளத்தில் எது இருந்திருக்கிறது. அவர் பிரச்சாரம் செஞ்சு, நபிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சு கொல்லப்பட்டுகிறார், ஷஹீதாகிறார். நம்ம இந்த உலகத்தில் ஒரு முஃமின் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறதை நம்ம ஷஹாதத்துன்னு பெரிய அமல் நினைப்போம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்னு நினைக்கக்கூடிய ஒரு நன்மை. அதில் அவருக்கு வந்த சிந்தனை, என்ற சமுதாயத்துக்கு என்ன தெரியணும் தெரியுமா, நான் செஞ்ச பிரச்சாரம் தவ்வாயம் பிமா கஃபர் அலி ரப்பி, என்னை மன்னிச்சது தெரியணும், வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை கண்ணியப்படுத்தியது தெரியணும். அப்போ என் பாவத்தெல்லாம் மன்னிப்பதற்காகத்தான் நான் இந்த வேலையெல்லாம் என்ன செய்தேன். நீங்களும் மன்னிக்கப்படணும்னா அதைத்தான் நீங்களும் என்ன செய்யணும். பிமா கஃபர் அலி ரப்பி என்ற வார்த்தை அந்த சூரா யாசீன்ல நீங்க உணர்ந்து நினைச்சு பாருங்க. எங்களோட தாஅத்துகளுக்கு முன்னால எங்களுக்கு வர வேண்டியது எங்களோட மாசியத்துகள், பாவங்கள் தான். நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அதான் நல்ல மனிதர்களுக்கு வரும். அதனால தான் அவர் கொல்லப்பட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவருக்கு வந்த யோசனைலாம், என் சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்னை மன்னித்தது தெரிய வேண்டும். பிமா கஃபர் அலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், மன்னிச்சு என்னை அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தினான்னு தெரிய வேண்டும். என் சமுதாயம் இதை தெரிந்து கொள்ளக்கூடாதா என்று தான் என்ன செய்யுது அந்த இடத்துல வரக்கூடியதை பார்க்கிறோம். அதுதான் குர்ஆன்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். தாப, அதே போல என்னது அனாப, அது போல ஆப, இந்த வார்த்தைகள்லாம் குர்ஆன் என்ன, தவ்வாப், அவ்வாப், முனீப், இந்த வார்த்தையில என்ன, அல்லாவின் பக்கம் மீளுதல், எல்லாமே அல்லாவின் பக்கம் மீளுதல் என்ற அந்த சொல்லோடு தான் குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. அப்ப அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய ஒரு சாஹிபு தௌபா, சாஹிபுல் மாசியா, பாவம் செய்தவர் நம்ம என்ன செய்வோம், சாஹிபுல் மாசியா, சாஹிபுல் இஸ்திக்பார். சாஹிபுல் மாசியாவாக அத்தனை பேரும் இருக்கிறாங்கன்ற உணர்வு இருந்தா நாங்கள் எப்படி இருப்போம்டா, சாஹிபு தௌபா, சாஹிபுல் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராகவும் என்ன, அதாவது தௌபா செய்யக்கூடியவராக இருப்போம். நம்ம செஞ்சது தொழுகை தானே, அல்லாஹும்ம பாஇத் பைனி, அதை சொல், அல்லது வஜ்ஜஹ்து வஜ்ஹி, இதெல்லாம் ஓதிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே முதல்ல என்ன சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், முதல்ல என்ன சொல்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பாயாக. அதான் நம்ம முதலாவது சொல்றோம். சரியா, உலகத்துடைய விஷயம் எல்லா நியாமத்துகளுக்கு நம்ம, அதாவது எதையாவது நம்ம அல்லாஹ்விடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்டா அது எப்படி சொல்றோம்னு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் எல்லா நல்லமல்களும் பூர்த்தியாகின்றன. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் எல்லா நல்லமல்களும் பூர்த்தியாகின்றன. இந்த சிந்தனையில் நம்ம இருக்கிறோமா சகோதரர்? எங்களோட அமல், நம்ம செய்கிறது கொஞ்சமான அமல்கள், நல்ல மனிதர்களுக்கு பாவங்கள் தான் முதலாவது முன்னால் வந்து நிற்கும். ஷஃபாத்துக்காக நல்ல மனிதர்களை நோக்கி நம்ம ஓடுவோம், நபிமார்களை நோக்கி. அவங்களுக்கு முன்னால் விளங்கினதெல்லாம் எது, அவங்களோட பாவங்கள். நல்ல மனிதர்களை நோக்கி நம்ம ஓடுவோம், எங்களுக்காக ஷஃபாத்து செய்கின்ற எல்லா நபிமார்கள்ட்டையும் ஓடுவோம். உயர்ந்த நல்ல மனிதர்கள் அவங்க முன்னிறுத்தி சொன்னதெல்லாம் என்ன சொல்லுங்க, அவங்க நம்ம பாவம்னே நினைக்காத அளவில் உள்ள பாவங்களை அவங்க முன்னிறுத்தி, நான் இந்த பாவம் செஞ்சுக்கிறேன், நான் தகுதி இல்லை, நான் இந்த பாவம் செஞ்சுக்கிறேன், நான் தகுதி இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக எடுப்பாங்களா? இல்லை, ரசூலுல்லாஹ் சுஜூதில் விடுவாங்க, இன்கிசாருல் அப்த், சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் அனுமதியை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நினைத்து பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் மன்னான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் மன்னான். அல்லாஹ்வுடைய இஸ்முகளில் உண்டு என்ன, மன்னான். சொல்லி காட்டுவதற்கு தகுதியானவன் யாரு, அல்லாஹ் தான். மனிதன் மன்னானாக இருக்கக்கூடாது, சொல்லி காட்டுறவனா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை எதிர்பார்க்கிறா மனிதன்றது. நான் உனக்கு அது தந்திருக்கிறேன், இது தந்திருக்கிறேன், உடுக்க தந்திருக்கிறேன், என்ன அல்லாஹ் தாலா சொல்லுவான். அவன் மட்டும்தான் மன்னான், மற்ற யாரும் இந்த இடத்துல என்னதில்லை. எனவே இபாதத்தாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், சமுதாயத்துக்கு செய்த தீனுடைய சேவைகளாக இருக்கலாம், அதெல்லாம் அல்லாஹ்புறம் இருந்து கிடைச்ச நியாமத். எனக்கு பெருமையையோ அடுத்தவர்களை தாழ்த்தி பார்க்கக்கூடிய தன்மையோ அதை என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்படுத்தி விடக்கூடாது. ஹவாரிஜிகளுக்கு நடந்த முதல் பிரச்சனையே என்ன தெரியுமா, இந்த பெருமை தான். ஹவாரிஜிகள் இருக்கிறாங்களே இந்த சமுதாயத்தில், என்ன சமுதாயத்தில் மக்கள்ல ஒரு பாவம் செஞ்சாலும், பெரும்பாவம் செஞ்சால் அவர் யாரு, ஹவாரிஜிகளோட தீர்ப்பு என்ன, காஃபிர். பெரும்பாவம் செய்தால் காஃபிர். அவங்களுக்கு இது எதால வந்துச்சு, ஃபிக்ஹால வரல, குர்ஆன் சுன்னாவால வரல. குர்ஆன் சுன்னாவை தங்களது பெருமையால விளங்க போனதுனால அவங்களுக்கு வந்த தீர்ப்பு தான் அது. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, யா முஹம்மத் இஅதில், முஹம்மதே நேர்மையாக நடந்து கொள். வார்த்தைகள் எப்படி சரியாக இருக்குது. அப்ப இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்களோட இபாதத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹ்தகிருன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹிம் வ ஸியாமக்கும் மஅ ஸியாமிஹிம். உங்களோட தொழுகை அவங்களோட தொழுகையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தொழுகை நீங்க குறைச்சி பார்த்துக்கொள்வீங்க, உங்களோட நோம்பை நீங்க குறைச்சி கொள்வீங்க. எனவே இதெல்லாம் வணக்க வழிபாடுகளை குறைப்பதல்ல, வணக்க வழிபாடுகளால் நம்ம அதிகமாக இருக்கணும்.
உச்சகட்டமாக இருக்கணும். ஆனால் அத்தனையும் அல்லாஹ்விட பொறுத்து அருள். பாவம் செய்கிறவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அருள் என்ன செய்யலை, வந்து கிடைக்கல. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், என்னைய பெருமையால நரகத்துக்கு என்ன செய்யலாம், அனுப்பலாம் என்ற உணர்வு தான் எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுக்கப்படுகின்ற ஒரு நபித்தோழரை பார்த்து அவரை லானத்தை செய்த காலித் இப்னு வலீதை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா துஈனு அஷ்-ஷைத்தான அலா அஹைக்கும், ஷைத்தானை உங்கள் சகோதரர்களுக்கு எதிராக உதவியாளர்களாக என்ன செஞ்சிட வேணாம், நீங்கள் மாற்றி விட வேண்டாம், சாபத்தின் மூலம் சைத்தான் பக்கம் என்ன செஞ்சிட வேண்டாம், அனுப்பிவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்றத பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது வபகி அலா ஹத்தியாதிக், ஓண்ட பாவத்தை நினைச்சு அழு, உனது பாவத்தை நினைத்து என்ன அழு. அதனால தான் 7 பேர்கள் ஒருவராக யார் வரார், வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, தன்னை தனிமையில இருந்து அல்லாஹ்வை நினைச்சு அழுத மனிதர் யாரு, அல்லாஹ்வுடைய மறுமையில நிழல்ல இருப்பார். அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்றல, நீங்க இப்படி செய்யாதீங்க, இது பிழை, இது கூடாது என்று சொல்ற நேரத்தில் நீங்க எதற்காக செய்யணும் தெரியுமா, காலு மாதிரத்தன் இலா ரப்பிக்கும், இறைவனிடத்தில் நாங்கள் காரணம் சொல்வதற்காக, யாரெல்லாம் நான் சொல்லிட்டோம், எத்தி வச்சிட்டோம், அதனால எத்தி வைக்கலேன்னு அந்த பாவத்தில் என்னை பிடிச்சிடாது என்றதுக்கு தானே தவிர அவனுக்கு மேல நான் உள்ளவன் என்பதற்காக அல்ல. இதுக்கு தான் உபதேசமும் என்ன செய்யணும், நடக்கணும் என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த 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 2 கோணத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், இந்த 2 கோணத்தையும் புரிஞ்சிட்டோம்னா எப்படிப்பட்ட செயல்பாடுகள் எங்கள்கிட்ட வெளியே வரும் தெரியுமா, எப்படிப்பட்ட உணர்வுகள் எங்கள்கிட்ட வெளியே வரும் தெரியுமா. எங்களுடைய அனைத்து அந்த செயல்பாடுகளும் ஒரு உபூதியா, எப்படின்னா நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்பதை கவனமாக இருப்போம். இது எங்கள்கிட்ட சரியாக இருந்துட்டு என்று சொன்னால் எங்களோட குறைகளை பற்றி நாங்கள் மிகவும் அறிந்தவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா, மனிதன் எவ்வளவு காரணம் சொல்லிவிட்டாலும் அவனை பற்றி அவன் மிக தெளிவான அறிவோடு இருக்கிறான். மனிதன் எவ்வளவு காரணங்களை சொல்லிட்டாலும் நீ எந்த நிலை, நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். நான் ஏன் இந்த பிழை விட்டேன், என்ற இபாதத் என்ன, என்ற பெருமையிட லெவல் என்ன, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்றெல்லாம் அவன் தெளிவானவனாக அவன் என்ன செய்கிறான், இருந்து கொண்டிருக்கிறான். வலவ் அல்கா மஆதீரா, எவ்வளவு காரணங்களை அவன் என்ன சொல்லிவிட்டாலும் சரி. அல்லாஹு தஆலா நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம இந்த வணக்க வழிபா இந்த மாதிரியான சரியான ஒரு பாதையில் நம்ம பயணித்து விட்டோம் என்றால் நம்ம யாரையும் பற்றியும் கெட்ட எண்ணம்னா பாவத்தை பாவமாக வெறுக்கணும், அது உண்மை. ஆனால் அவனை விட சிறப்பானவன் நினைக்க மாட்டோம். சஹாபி போல நம்ம வாழ்றதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவியை கண்டாலும் எனக்கு முன்னால் அவன் சொர்க்கம் போக வாய்ப்பிருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பாளே என்று நம்ம பயப்படணும். நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். இப்படி நமக்கு இருக்காதுன்னு கேட்டால் இல்லை. இந்த மாதிரி பெரும்பாலானவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னா இல்லை. அதாவது அவனுக்கு சில பொழுதுகள்லாம் ஒதுங்கிடுறான், அந்த பாவம் செய்கிறவன் நொந்து ஒதுங்கிடுறான். எப்படின்னா, நீங்களாம் தவா ப்ரோக்ராம் மார்க்கம் விவாதத்தை நிற்கிறேன், எங்களுடைய சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குன்னு ஒதுங்கிடுறான். இவரும் என்ன செஞ்சுக்கிறார், என்ன செய்ய அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியாமத் இவர் விளங்கிட்டா. இந்த மாதிரியான ஒரு இவர் அருள் சொல்றதும் அவங்க பணிகிறதுமா இருக்கு. அல்லாஹ் தஆலா பணிகிறவனை விரும்புவான் எப்பயும். இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா விரும்புவான், அல்லாஹ்வுடைய வசனம். அதனால தான் மன் தவாத அலில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக பணிகின்றவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உயர்த்துவான். வ நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துதஃபு ஃபில் அர்த் வனஜஅலஹும் அஇம்மத வனஜஅலஹுமுல் வாரிசீன். இந்த உலகத்தில் பலகீனப்பட்டவர்களை எப்பொழுதுமே நாம் உயர்த்தவே விரும்புகிறோம். பணிஞ்சு அல்லாஹ் உயர்த்த விரும்புவான். இந்த உலகத்தில் எந்த சோதனைகளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் காஃபிர்களாக இருந்தாலும் சரி, பணிஞ்சிட்டு அல்லாட சுன்னத் என்ன, அவனை உயர்த்தணும்ன்றது அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ் தஆலாவுக்கு பெருமை அடிப்பவர்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்தக்பிரின், அப்போ முத்தக்கப்பிரின். அப்போ நினைத்து பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான இடம். அப்போ இவருடைய நிலைமையில என்ன இருக்கும்னா, அந்த மாதிரியான உணர்வுகள் உள்ளவர் எப்படி இருப்பார்னா, தான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாதுல மிக கவனமாக இருப்பார். தான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாத கவனமாக இருப்பார். ஷைத்தானுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா பாபுலையும் அவன் ஒரு பாபு வச்சிருப்பான். தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்றதில் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருப்பாங்கன்னா அதில் இயல்பாகவும் இருக்கணும். அதில் என்ன செய்யணும், இயல்பு பாரு. சைத்தான் அந்த பாபுக்குள்ளால் எப்படி வராரு, தூய்மையே படுத்த போய்க்க மாட்டாங்க. தூய்மைப்படுத்தப்படாதத்தில் கவனமாக இருக்கணும்னு இவர் பாஞ்சு விழுந்து நினைச்சு அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், இவரே பிறண்டுறது. அவர் தூய்மைப்படுத்தவே வந்திக்க மாட்டார். அவர் சாதாரணமாக இவருக்கு எதாவது சொல்லுவோம், நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை தூய்மைப்படுத்த வேணும், அது எனக்கு பிடிக்க, நான் தூய்மைப்படுத்தவே வரலை. இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைத்தான் எப்படி வாராண்டு, நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்ற ஃபீலிங் இவருக்கு வாரதே நான் கொஞ்சம் பெரிய ஆளுன்ற ஃபீலிங்கில் வருது. எப்படி சைத்தாண்ட மதாகல்கள் எப்படி தப்புறது.
இயல்பாக ஏற்றுக்கலுங்க, அமைதியாக போயிருங்க. யாராவது ஏதாவது பாராட்டுங்கன்னா அதுக்கு தகுதி இல்லைன்னு மனசில் நினச்சிக்கோங்க. அவரை போட்டு வாயை மூட ட்ரை பண்ணி அவர் சொல்ல வந்தது கொஞ்சம் வாங்கி நீங்கள் அதை கூட்டி விட்டு விளங்கிட்டா அந்த லெவலுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை. இது நம்ம தவிர்க்கணும். இந்த அதாவது நாங்களா சில முடிவுகள் எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக ஆயிஷார்லாங்க சொல்கிறாங்க, ரசூலாங்க அடக்கப்பட்டிக்கிறாங்க, அபூபக்கர்லாம் அடக்கப்பட்டிக்கிறாங்க, உமர்லாம் அடக்கப்பட்டிக்கிறாங்க. அங்கே இன்னொரு இடம் இருக்கு, யாருக்குன்னா இன்னொரு ஆள் அடக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு மிக தகுதியானவங்க யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட வீடு தான், அவர்களுடைய வீடு தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அனுமதி கேட்டுத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடக்கப்பட்டாங்க அங்கே. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஜமல் யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னால் ஆயிஷாலாம் சொன்னாங்க, லா தத்ஃபின்னி, அதாவது என்னை இந்த 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 வீட்டில் என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம். வத்ஃபின்னி மா சவாஹிபில் பக்கி, பக்கியில் அடக்கப்பட்ட என்ன மற்ற சகோதரிகள் போல, அது மற்ற மனைவியர்கள் போல என்னையும் என்ன செஞ்சிருங்க, அங்கே அடக்கிருங்க. லா உசக்கா பாதஹு அபதா, நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது, என்னை தனியாக என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல எதுவுமே எனக்காக பிரார்த்தனைகள் தனியாக நடக்கக்கூடாதுன்னு. இல்லைன்னா ஆயிஷாரோட கபர் தனியாக அந்த என்ன அவங்களுடைய சொந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். இன்றைக்கு ஆயிஷாரோட கபர் எதுன்னு எங்களுக்கு என்ன தெரியாது. அப்போ யோசிச்சு பார்க்குறோம், ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? அதாவது மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தூய்மைப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து மனைவிமார்களும் இந்த உலகத்திலும் அவருக்கு மனைவிமார்கள், சொர்க்கத்திலும் மனைவிமார்கள், தகுதி இருந்தும் கூட தங்களை என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதே போல் அப்துல்லா இப்னு ரவாஹா ஒரு முறை மயங்கி விழுந்துடுறாரு. அவங்களோட சகோதரி அம்ரா பின்து ரவாஹா, அவங்க நுமானி பின் பஷீருடைய மனைவி. இவங்க அவர் படை தளபதி ஒருத்தர் மயங்கி விழுந்தோடனே அவருடைய அந்த வீரத்தை சொல்லி தங்கச்சி சத்தம் போடுறான், வாஜபலா மலையே, நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டீங்களே, இவ்வளோ வீரராக இருந்தீங்களே, இப்படி மயங்கி விழுந்துட்டீங்களே, நான் சத்தம் போடுறேன். அவர் மயக்கம் தெளிந்து முடிஞ்ச உடனேயே நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அப்போ இப்படி புகழ்ந்ததெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுதும் நீ அந்த ஹாக்கதா, நீ அப்படிப்பட்டவன் தானாண்டு என்னிடத்தில் கேட்கப்பட்டது, நீ அதுக்கு தகுதியானவர் தானாண்டு என்னிடத்தில் என்ன செஞ்சது, கேட்கப்பட்டது. பின்னர் அப்துல்லா இப்னு ரவாஹா மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுறாரு. அம்ரா பின்த் ரவாஹா அவங்களுக்காக என்ன அளவில்லை, அவங்களுக்காக அளவில்லை, இரக்கமில்லாமல் இல்லை, என்னுடைய சகோதரனுக்கு அல்லாஹ்விடத்தில் ஹைர் இருக்கட்டும், நான் இங்கே புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் என்ன இவருடைய அந்த தகுதியை நம்ம குறைச்சிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் என்ன பார்வை அதான் பார்வை. நம்மளா புகழ்ந்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய அந்தஸ்து கூட போடுறதில்லை. உண்மையில இறந்த ஒருவருக்கு அந்தஸ்து கூட நம்ம நினைக்கிறோம்டா அவருக்கு பாவ மன்னிப்பு தேடும், அவருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவங்களோட பிள்ளைகள்கிட்ட நன்மைகளை செய்ய, அவருக்காக நன்மை செய்ய தூண்ட வேண்டும். இதை நம்ம செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு புகழ்றது அவருக்கு ஒரு பிரயோசனம் இல்லை, இயல்பான புகழ்ச்சியை தவிர. இயல்பான புகழ்ச்சின்னா நல்ல மனுஷப்பா நல்லா வாழ்ந்தார் என்று மக்கள் இயல்பாக பேசிக்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரியான புகழ்ச்சிக்கு அது நல்ல ஒரு அடையாளம். அது அல்லாமல் அவரை புகழ்வது என்பது எந்த விதமான உறுப்பு. அதனால் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னார், மக்கள் வாழ்கிற டைம்லேயே முகஸ்திதியோடு இருக்கிறாங்க, மௌத்தாகினா பின்னாலும் முகஸ்திதியோடு தான் இருக்கிறாங்க. மௌத்தாகினால் எனக்கு எத்தனை பேர் பார்க்க வருவாங்கன்ற யோசனையே அவனுக்கு எதை காட்டுது, இவன் ஒரு இஹ்லாஸ் இல்லாத தன்மை மௌத்துக்கு முன்னால் இப்போ என்ன செஞ்சுட்டான், ஏற்படுத்திட்டான்றதை காட்டுது. எனவே தூய்மைப்படுத்தப்படுவதை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டார்கள். இது அவங்க தஸ்கியால ஓடிக்கொண்டே இருப்பாங்க, தஸ்கியால என்ன செஞ்சுப்பாங்க, ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போ புகழப்பட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வஃபிர்லி மா லா யஅலமூன் வஜஅல்னி கைரம் மிம்மா யظنون. யா அல்லாஹ், இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது. முதல் வார்த்தை, நான் இதுக்கு தகுதியே இல்லை. உலகத்தில் யார் புகழ்ந்தாலும் யார் விமர்சித்தாலும் சரியாக செய்யலை. ஒருத்தரை நீங்கள் உள்ளத்துக்கு புகழ்றீங்கடா, உள்ள விஷயத்தை தான் புகழ்றீங்கன்னா கொஞ்சம் கூட தான் புகழ்வீங்க, அவரோட அளவுக்கு என்ன செய்யலாது, புகழ இயலாது. விமர்சிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட தான் என்ன செய்வீங்க, விமர்சிப்பீங்க, அளவுக்கு என்ன செய்யலாது, விமர்சிக்க இயலாது. அப்போ என்ற அளவுக்கு என்ன செய்யணும், தவிர்த்துடணும். நிர்பந்தமான ஒரு நிலைமையில நம்ம சொல்ல வந்தால் அதை அளவாக சொல்கிறது கஷ்டமன்றதை என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். அதனால் நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் யாரை தூய்மைப்படுத்தி பேசினாலும் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், அஹ்சிபுஹு ஹாகதா வலா உஸக்கி அலல்லாஹி ஹதா, அவ்வாறு தான் நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல் அவரை நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாவுக்கு மேலே யாரையும் நான் தூய்மையாக என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன் என்று சேர்த்து சொல்லுங்கண்ணா, செய்ய வேண்டி வந்தா. அப்ப எனவே ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில உள்ளவர் தூய்மையிலிருந்து ஓடுவார். ஆனா ஓடுற டைம்ல எப்படி இருக்கணும், என்னை தூய்மைப்படுத்த வேணான்னு பெருமைப்படுத்த வேணான்னு நீங்களே என்ன செய்யக்கூடாது, அடிச்சு பேத்து நீங்களே உளுந்து திருப்பி என்னை தூய்மைப்படுத்த வேணான்னா இன்டெரக்டா என்ன அர்த்தம், தூய்மைப்படுத்துங்க, அமைதியா போயிருங்க அந்த இடத்துல, அல்லாஹ்வோட முறைப்பட்டுக்கங்க. சில பொழுதுகளில் உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை வரும், இவர் தூய்மைப்படுத்துறத விரும்புகிறாரோ அதனாலதான் அமைதியா இருக்கிறாரோ என்று மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஏண்டா நீங்க தூய்மையாகிறீங்க, இப்ப மக்கள் உங்களை கெட்ட நினைச்சிட்டாங்க, நீங்க தூய்மையை விரும்புற நினைச்சு, ஆனா நீங்க உண்மையில அப்படி இல்லையா, அமைதியா பேத்துருங்க, அதை விளங்கப்படுத்த போவானா. ஏனென்றா நீங்க அல்லாஹ்விடத்துல நல்லவராகவும் மக்கள் உங்களை தப்பா நினைச்சாலும் அது என்ன பிழை இல்லை. ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் ஹஃபியல் கனி,
அல்லாஹு தாலா இறையச்சமுள்ள போதுமன்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய மறைந்து வாழக்கூடிய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படின்னா என்ன மறைந்து வாழக்கூடிய அடியார்டா? மக்கள் எல்லாரும் 3 தரத்தில் தான் இருக்கிறாங்க. ஒன்றில் தாங்கள் செய்கிற அமல் கொஞ்சமாக இருக்கும், வெளியே மிச்சமாக தெரியும். தாங்கள் செய்கிற அமல் அதாவது சரியாக இருக்கும், அதே அளவில் வெளியே என்ன செய்யும் தெரியும். தாங்கள் செய்கிற அமல் அதிகமாக இருக்கும், வெளியே கொஞ்சமாக தெரியும். இதுதான் மறைவான அடியார், இதுதான் மறைவான அடியான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நிலைமை என்ன, செய்கிறது கொஞ்சம் தெரிகிறது மிச்சம். அவர் பெரிய ஒரு லெவலில் தான் இருக்கும்னு நினைச்சா. காரணம் அல்லாஹ் பாவங்களை என்ன செய்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹு தாலாவுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லையேண்டா நீங்கள் எவரும் எவர்கிட்டையும் தூய்மையாக இருந்திக்க மாட்டீங்கன்றான் சூரா 100. அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் யாரும் யார்கிட்டையும் தூய்மையானவராக இருந்திக்க மாட்டோம். எல்லாரும் எல்லார்ட்டையும் கெட்டவராக தான் என்ன செஞ்சிருப்போம், இருந்திருப்போம். அல்லாஹ்வுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹ் கொஞ்சத்தை என்ன செய்கிறான், மறைக்கிறான் என்ற குர்ஆன் வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அதாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு பணிவில் அவனுக்கு இருக்குமாக இருந்தால், நான் நிறைய பாவம் செய்கின்ற உணர்வு தான் அவனுக்கு அதிகமாக இருக்குமாக இருந்தால், அவனோட சிந்தனையில் எது வர ஆரம்பிக்கும்டா, நிறைய நன்மை செய்யணும்னு ஆரம்பிக்கும். நம்ம நிறைய பாவம் செய்கிறோம், நிறைய நன்மை செய்கிறோம் இருந்தால் பாவம் குறைய என்ற சிந்தனை தான் அவனோட உள்ளத்தில் என்ன செய்ய இருக்கும். நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் என்ற சிந்தனை அவனை வந்து பணிச்சுக்கண்டே இருந்துச்சு என்று சொன்னால் அவன் நிறைய நன்மை செய்ய என்ன செய்வான், ஆரம்பிப்பான். காரணம், ஹதீஸில் குர்ஆன் வசனத்தில் எல்லாத்துலையும் நம்ம என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், நல்ல அமல்கள் தீமை என்ன செஞ்சிடும், அழித்து விடும். இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன ஸய்யிஆத். அப்போ ஒரு மூமினுடைய வேகம் எதுவாக இருக்கும் என்றால், நம்ம குறைய நன்மை செய்கிறோம், நிறைய பாவம் செய்கிறோம் என்றது அவனுடைய உள்ளத்தில் சிந்தனையால் இல்லை, இயல்பாகவே பதிஞ்சிட்டு என்று சொன்னால் அவன் நிறைய நன்மைகளின் பக்கம் விரைவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பணிஞ்சு உடன்படிக்கை பண்ணின நேரத்தில் துடிச்சு போனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னத்துக்கு நாங்கள் அவர்கள்ட்ட போய் பணியணும்ண்டு. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, ரசூல்லாங்கள்ட்ட போகிறாங்க, அல்லாஹ் வித்து நம்ம ஹக்கில் வைக்கிறோம், அவங்க பாத்தில் வைக்கிறோம், நம்ம எப்படி அவங்களுக்கு பணிஞ்சு போகிறது என்று சொல்ல சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஃபத்தஹ் தெளிவான வெற்றி என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, ரசூல்லாங்க சொல்கிறாங்க, உமர்லாங்க என்ன செய்யலை, அமைதியாக இருக்கல. ஃபத்தஹ்ன்றது அடுத்த கடைசியாக அந்த குர்ஆன் வசனம் இறங்குது. அப்போ இந்த தடமாற்றத்திலேயே தொடர்ந்து இருந்து கண்டிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவ்வளோ எதிர்த்து யார் பேசுகிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுகிறாங்க. இதை வந்து பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா அந்த குர்ஆன் வசனம் இறங்கி அல்லாஹ் தாலா வெற்றியை தந்துட்டான்னு உமர்லாம் பேத்து கேட்குறாங்க. அவ ஃபத்ஹுன் ஹாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் இது வெற்றியான்னு கேட்டாங்க. திரும்பி போகிறோம், ஹுதைபியாவில் தடுக்கப்பட்டு திரும்பி போகிறோமே, இது வெற்றியான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆமன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஆமன்னு சொன்னாங்க. உமர்லாம் அதுக்கு பிறகு அமைதியாகும். ஆனால் பொருள் நினச்சி பார்க்குறாங்க, நான் என்ன வேலை செஞ்சேன், ரசூல் அவங்களோட எதிர்த்து பேசினேன், அபூபக்கர் அவங்களோட எதிர்த்து பேசினேன் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கு உமர்லாங்க சொன்ன வார்த்தைண்டா, வ அமில் து லிதாலிக அமாலா, நான் அண்டையிலிருந்து நிறைய அமல்கள் செய்ய ஆரம்பித்தேன், இந்த இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுட்டேன் என்று. வ அமில் து லிதாலிக அமாலா, நிறைய அமல்கள் அதை நினச்சி நான் என்ன செய்தேன். ரசூலாங்களை எதிர்த்து பேசிட்டேனே. அந்த இடத்துல ரசூலாங்க உணர்வை விளங்கி ரசூலாங்க அமைதியாக இருந்தாங்க. உமருடைய உணர்வை விளங்கி அமைதியாக இருந்தாங்க. உமர் அந்த மார்க்கத்துடைய இஸ்ஸத்தை நினைக்கிறாரு. மார்க்கத்துடைய இஸ்ஸத்தை உமர்லாம் பேசுறாங்க, ரசூலுங்களுக்கு தெரியுது, அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அதனால தான் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இத்தஹிமுர் ரஇ, உங்களுக்கு ஏதாவது மார்க்கத்தில் சுய கருத்து வருமாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு சுயமாக ஏற்பட்டது, மார்க்கத்துடைய விளக்கம் அல்லன்னு எப்பொழுதுமே உங்களையே நீங்கள் குறை சொல்லிக்கோங்க. ஏன்னா அங்கே ரசூல்லாங்க மட்டும் அந்த இடத்துல தலைவராக இல்லைன்னா நாங்கள் யுத்தத்துக்கு தான் போய்ப்போம்ன்றாங்க. உதைபியால யுத்தத்துக்கு தான் போய்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சட்டம் என்றது எங்களுக்கு விளங்கலை. அந்த நேரத்தில் நாங்கள் அதில் தான் நின்றோம், உணர்வுல தான் நாங்கள் என்ன செஞ்சோம், நின்றோம் என்று சொல்கிறாங்க. அப்போ உமர்லாங்க அதுக்காக சொல்கிறாங்க, அமில் து லிதாலிக அமாலா, இதற்காக நான் நிறைய அமல்கள் செஞ்சேன்றாங்க. இது ஒரு முஃமினுடைய பார்வை. நான் இப்படி செஞ்சுட்டா இதை செஞ்சேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அப்துல்லா இப்னு சுபைர் அவருக்கு இடையில ஒரு பகமை. என்ன பகமைன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு தர்மத்தை கண்டிக்கிறாங்க, நிறைய தர்மம் செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஊடு வித்தாங்க, வித்த உடனே அந்த மஜ்லிஸ் விட்டு எலும்பல்ல எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டாங்க. அந்த மஜ்லிஸை விட்டு எலும்பல்ல டோட்டலாக என்ன செஞ்சிட்டாங்க, அந்த தர்மத்தை செய்துட்டாங்க. இந்த கூடுதலான தர்மத்தை அப்துல்லா இப்னு சுபைர், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொந்த சகோதரியுடைய அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மகன், அப்போ அதாவது இந்த இவங்களுக்கு சாட்சி அவங்க எதிர்க்கிறாங்க. நான் வந்து இதை தடுக்கணும் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க. சாட்சி இதை பெரியம்மாட மகன், அதாவது என்ன நான் சாட்சி என்ற உறவு இருக்கக்கூடிய சின்னம்மாண்ட உறவு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி சொல்கிறாங்கன்னா ஆயிஷாலும் கோபம் வந்துட்டு, நான் வந்து இவரோட பேச மாட்டேன், பேசினா நான் என்ன தர்மங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அடிமை விடுதலை செய்வேன் அப்படின்ட்டாங்க. இப்போ அப்துல்லா இப்னு சுபைர் கவலை ஆயிட்டு. அப்போ ஒரு மாதிரியாக அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக எப்படியோ 4-5 பேரை வச்சு அனுமதி கேட்டு எப்படியோ உள்ளே போயிட்டாங்க. பெரிய சம்பவம், உள்ளே போயிட்டாங்க. அப்போ ஆயிஷாரில் அவங்களுக்கு முதலாவது வந்தது எல்லாம் என்னென்னா, நான் இப்படி சத்தியம் பண்ணினேனே, பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணனே, நான் நிறைய தர்மங்கள் செய்வேன்னு சத்தியம் பண்ணேன், அதை அடிமை விடுதலை செய்வேன்னு சத்தியம் பண்ணினேனே என்று நினைவு வருது. அதுபோல் எப்படியோ பேசுகிறாங்க. பேசின பின்னால் அவங்க நிறைய அடிமைகளை விடுதலை செய்து கொண்டே இருந்தார்கள். என்ன காரணமாண்டா,
நான் அடிமை எத்தனை விடுதலை செய்வேன்னு சொல்லலை, நான் அதில் கணக்கை சொல்லலை. அப்போ கணக்கை சொல்லாட்டி அல்லாஹ் தாலா குற்றம் பிடிக்க போகிறதுல ஒரு இடத்துல நிற்கலாம் மனிதன், அவனால் முடிஞ்சது. ஆனால் ஆயிஷார்லாங்க அது மனசை உறுத்திக்கண்டே இருந்துச்சு, சத்தியத்தை பொதுவாக சொல்லிட்டேனேன்னு உறுத்திக்கண்டே இருந்துச்சு. அதனால் அவங்க நிறைய 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 என்ன செஞ்சாங்க, தர்மம் செஞ்சுருந்தாங்க. அப்துல்லா பின் சுபைர் ஆட்சியில் அப்துல்லா பின் சுபைர் வந்து அந்த இடத்துல சில பங்கையும் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஆயிஷார்லாம் அவங்களுக்காக வேண்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்கிறதே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ஆட்சியில் பின்னுக்கு தான் ஆட்சிக்கு வராங்க, அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, சில பங்குகளையும் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அப்துல்லா பின் சுபைர் அதெல்லாம் வந்து கொண்டு கொடுக்குறாங்க தர்மம் செய்வதற்காக. இது நல்ல மக்களுடைய என்ன அடையாளங்களில் உண்டு. அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க என்ற குர்ஆன் வசனம் இறங்கினதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்ஜாஸ் சாதனைன்னு சொல்லுவோம். நான் உலகத்தில் சொல்ல வேண்டாம், அவங்களோட இலக்கை அடைந்தார்கள்னு சொல்லுவோம். ஆனால் அதை அடைஞ்சதுலேருந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சுஜூதுலையும் ருக்குலையும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி, இதான் ரசூலுல்லாஹோட துஆ. சுப்ஹான ரப்பியல் அதீம் சுப்ஹான ரப்பியல் அலா சொன்னதை விட அதிகமாக என்ன சொன்னாங்க கடைசி காலத்தில், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி. இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூறால வந்ததை அப்படியே நடைமுறைப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக், அல்லாஹ் நீ தூய்மையானவன் புகழுக்குரியவன், என்ற பாவத்தை என்ன செய் மன்னித்து விடுவாயாகன்னு சொன்னாங்க. அப்போ இதுதான் ஒரு முஃமினுடைய செயல்பாடாக என்ன செய்யும். அவனுக்கு பாவம் செய்கிறவனுடைய அந்த மைண்ட் ஒரு முஃமினாக இருந்த பாவத்தில் விழுந்துட்டாண்டா அவனுக்கு அடுத்தது எதை தூண்டுமெண்டா அவன் இபாதத்துக்கள் என்ன செய்யும், அது அதிகமாக கூட்டும், அவன்கிட்ட பணிவை வரவழைக்கும், அவன்கிட்ட ஒரு தாழ்மை என்ன செய்யும் வரவழைக்கும். அப்படி இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல் அந்த பாவம் செய்கிற உணர்வோடு இருக்கிறவன் வணக்க வழிபாடு செய்கிறவங்களை கண்டாலும் எப்படி இருப்பான் தெரியுமா, இவன் பாவத்தின் உணர்வின் காரணமாக இவங்கெல்லாம் எவ்வளோ நன்மை செய்கிறவங்க, நம்ம போதாமல் இருக்கிறோமே என்று தான் அவனுக்கு உணர்வு வரும். இந்த பாவம் மட்டும் அவனை கண் முன்னால் இல்லைண்டா அவனை நான் ஈக்குவல் உண்டோ அவரை விட நான் அதிகம் என்ற உணர்வு என்ன செய்யும் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் அறிஞர்கள் இந்த மார்க்கத்துடைய வெளிப்படையான அடையாளங்களுக்குத்தான் முதல் மரியாதை. என்ன, பாவங்கள் ஒருவனை அழிக்கும், வழிபாடு ஒருவரை உயர்த்தும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் சில வேளைகளில் ருப்ப மாசியா சில பாவங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் அவுரத துல்லன் வன்கிசாரன், உன்னை பணிய வைக்கும், உன்னை குனிய வைக்கும், உன்னை வந்து என்ன மனசை உடைய வச்சு அல்லாவின் பக்கம் திருப்பி நன்மைகளை அதிகரிக்க செஞ்சு அப்படியே பணிவான ஒரு ஆளை உன்னை கொண்டு போய் தரும். வருப்ப தாஆ சிலத்த வழிபாடுகள் என்ன செஞ்சிடும் சொன்னால் அவுரத எஸ்ஸன் வஸ்திக்பாரா, உன்னை பெருமை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்து சேர்த்து விடும். இந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பயுமே அல்லாஹு தாலா நமக்கு தந்த இந்த இடத்துல நம்ம மிகவும் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரப்பிட்ட ஏண்ட அந்தஸ்து என்ன, அல்லாவிடத்தில் ஏண்ட அந்தஸ்து என்ன என்றுதான் எமது சிந்தனையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்திய சந்தையில் விற்கப்படுகிற நேரத்தில் அவருடைய விலை 20 திர்ஹமோ 30 திர்ஹமோ தான். ஆனால் அல்லாவிடத்தில் தூதர் நபி, மக்கள்கிட்ட அவர் ஒரு விற்கப்படுகின்ற அடிமை. எங்களுடைய பார்வையில் அல்லாவிடத்தில் என்னன்னு தான் இருக்கணும். அல்லாவிடத்தில் என்னன்னு நீங்கள் போயிட்டீங்கடா உங்களுக்கு பாவம் தான் முதலாவது வரும் முன்னுக்கால. இவன்கிட்ட நம்மளோட அந்தஸ்து என்னன்னு போயிட்டீங்கடா நீங்கள் அவன்கிட்ட நிறைய மறைச்சி தானே இருப்பீங்க, அவன்கிட்ட நிறைய மறைச்சி தான் இருப்பீங்க, அல்லாட்ட என்ன செய்யாது மறையாது. அப்போ உங்களுக்கு என்ன நினைவு வரும்னா நன்மைகத்தான் நினைவு வரும். தஹஜத்தை பார்த்திக்கிறான், வித்திரை பார்த்திக்கிறான், நோன்பை பார்த்திக்கிறான், தவாவை பார்த்திக்கிறான், மார்க்கத்தை பார்த்திக்கிறான், அவன்கிட்ட நம்ம உயரமாக தான் இருப்போம். அவன் ஏதாவது பாவம் செஞ்சாலும் அவசரமாக அவனை திருத்த பார்ப்பான். அவன் திருந்துறதுக்கு இல்லை, நம்ம பாவத்தாலின்னு அவனுக்கு விளங்கிடப்படாதுக்கு அவசரப்படுவோம். விளங்கிட்டா? இந்த பெருமையெல்லாம் எதுக்கு வருது, தவா செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, இது உனக்கு எங்களால் இந்த பகுதியெல்லாம் வருது என்றதுல நீ கவனமாக இருக்கணும். நீ உண்மையிலேயே நான் அல்லாவிடத்தில் தப்பிடணுன்றதுக்காக நீ சொல்றியான்றது வசனமா உண்மையில உட வாழ்க்கையான்றது உட செயல்பாட்டில் என்ன செஞ்சிடும் விளங்கிடும். அதனால இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களோட இபாதத் எங்க கொண்டு போய் என்ன செய்யுது எங்களை சேர்க்குது அப்படின்ட்டு. ஒரு அறிஞர் முத்தர்ரிஃப் இப்னு ஷிஹைர் சொல்றாரு, நான் இரவில் தொழுது சுய திருப்தியோடு காலை பொழுதை அடைவதை விட இரவில் தொழாமல் உறங்கி கவலையோடு காலை பொழுதை அடைவதை நான் விரும்புகிறேன் என்றார். என்ன காரணம்டா, சுய திருப்தி வரல பிரச்சனை இல்லை, சுய திருப்தி நான் நிறைய தொழுதுட்டேன்னு ஃபீலிங் உனக்கு வந்து அதை ஒன்றும் கொஞ்சம் என்ன செய்யுது ஒரு மாற்றி வைக்குதுண்டா, அதை விட நீ கவலையாக என்ன காலையில் விடிஞ்சு கவலைப்படுறது உனக்கு என்னது சிறப்பானது. அப்போ 80-90% ஒரு அடியான் தொலைத்தான் முயற்சி எடுக்கணும். மனிதர்களுக்கு இப்படி வருதுன்னா அதுக்கு எதிராக போராடத்தான் முயற்சி எடுக்கணும். ஆனால் இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது என்ற அறிவு நமக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும். இது பிழையானது. பாவிகளை கண்டாலும் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பட்டு ஒருவர் ஒரு அறிஞரும் ஒரு சாதாரண ஒரு பொதுமகனும் தொழுதுட்டிக்கிறான் 4வது சஃபில் பள்ளியில். இதை சொல்லி நான் முடித்து கொடுக்குறேன். 4வது சஃபில் தொழுதுட்டிக்கிறார். இது புதுசாக நடந்த சம்பவங்கள். தொழுதுட்டிக்கிறார். தொழுது முடிஞ்ச பிறகு முன்சஃபை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. அவர் முன்சஃபை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பார்க்குறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான்.
நல்ல பதவியில் இருக்கிறவங்க, பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அந்தஸ்து உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. வேறு யார் இருக்கிறான்னு கேட்குறாங்க. கஷ்டப்படுறவங்க, உழைக்கிறவங்க, சாதாரண தொழில் செய்கிற கூலி தொழிலாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்கிறோமோ இதே தான் அல்லாவிடத்திலும் அவர்களோட அந்தஸ்து. இதுதான் அல்லாவிடத்திலும் அவர்களது அந்தஸ்து. அவங்க முன்சஃபில் இருக்கிறவங்க யார்? அவங்க தான் முன்சஃபில் என்ன செய்வாங்க? அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன். விளங்கிட்டா? முந்தியவர்கள் தான் முந்தியவர்கள் அப்படின்றாங்க. யார் முன்னுக்கு அழைக்கிறேன்? நாங்கள் எங்கே இருக்கிறோம் மட்டும் பாருங்கள். நாலு. இதுதான் எங்களுடைய அல்லாவிடத்தில் என்ன அந்தஸ்து. அல்லாஹு தாலா அப்போ அவர் சொல்கிறாரு, கஷஃபத்னல் மசாஜித், பள்ளிகள் எங்களது உண்மை நிலையை காட்டிவிட்டன. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் இடத்தை இந்த பள்ளிகள் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு காட்டி தந்துட்டு இங்கேயே நாங்கள் இங்கே தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நீங்கள் தவண்டேன்னு முன்சஃபுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. எனவே எங்களுடைய மனநிலையை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது உங்களை அவன் அறிந்தவன். இது அன்தும் அஜின்னத்துன் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும், நீங்கள் சிசுக்களாக உங்கள் தாயுடைய கற்பப்பைகளிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய நிலைமை அல்லாஹ் என்ன செஞ்சவன் அறிந்தவன். உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். இதுதான் நமக்கு இருக்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களது வழிபாடுகள், எங்களது வணக்க வழிபாடுகள், எங்களது இபாதத்துக்கள், இந்த மார்க்கத்துக்கு நம்ம செஞ்ச சேவைகள் எல்லாமே அல்லாஹ் செஞ்ச அருள், அல்லாஹ் செஞ்ச நியாமத். நம்ம பாவம் செஞ்சிட்டோம்டா, நம்ம பிழை செஞ்சிட்டோம்டா, நம்ம அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு விட்டோம். மனசை உடைஞ்சி அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு மீள பார்க்கணும். ஆனால் இவைகளை வைத்து நம்ம பெருமை அடிப்போம் என்றால் நாங்கள் அழிவுக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. இந்த இம்தினான், அடுத்தவர்களுக்கு நமது அருள்களையும் இபாதத்துக்களையும் சேவைகளையும் நாங்கள் ஒரு படி மேலே இருக்கிறதுக்காக சொல்லி காட்டுதலோ நடந்து கொள்ளுதலோ எங்களை அழித்து இப்லீஸுடைய வழியில், எங்களை ஒரு சுய திருப்தியுடைய வழியில் கொண்டு போய் மறுமை நாளில் எதுவுமே இல்லைன்னு அழித்து விடும். சில ஹதீஸ்கள் தரங்கள் சம்பந்தமாக பல அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. முதலாவது நரகம் மூட்டப்படுவதே காரிகளாலும் ஆலிம்களாலும் கனிக்களாலும் என்று வார்த்தை பார்க்குறோம். ஓதக்கூடியவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள். ஏன் நீ சொல்லப்படணும் என்பதற்காக செய்தாயின்னு என்ன செய்யும் அதில் சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு தாலா என்ன செய்யணும்? எங்களை காப்பாற்ற வேண்டும். அது போன்ற ஒரு இடத்துக்கு போய்விடாமல் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம சில பொழுது மதாஹுல் சைத்தான் நுழையிற பாதைகளில் உண்டு. அதையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சில பொழுதுகளில் நம்ம தூய்மைப்படுத்த விரும்பவும் மாட்டோம். தூய்மைப்படுத்துறேன்னு யாரும் நமக்கு தூய்மைப்படுத்த முன்னுக்கால சொன்னால் நம்ம அமைதியாகவும் இருந்திருப்போம், கணக்கெடுக்காமல் போயிருப்போம். ஆனால் நம்மளே தூய்மையாக பேச வேண்டும் என்று 4 பேரை நம்ம பார்ப்போம். அவன் தூய்மைப்படுத்தாமல் பேசாமல் சாதாரணமாக இருந்துட்டிப்பான். அதுக்கு ஷைத்தான் எங்களுக்கு தெரியாமல் ஒரு வெறுப்பை உள்ளத்துக்குள்ளே ஏற்படுத்துவான். ஒரு வெறுப்பை என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். அவரை பற்றி ஒரு கேட்குற, அவர் எப்படி இருக்கு? மனுஷனை மதிக்க மாட்டான் அப்படின்னு. எப்படி வந்து பார்த்தீங்களா? இப்போ தூய்மைப்படுத்தலாம் சொல்லலை, மனுஷனை மதிக்க மாட்டார். என்ன நடந்த சம்பவம் அதில் விட்டுருங்க. அதில் நல்லா எங்களை காப்பாற்றணும், பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவர் விளங்கிட்டா எப்படி சிந்தனையை ஷைத்தான் எப்படி மனுஷனை மதிக்க மாட்டான்னு இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஏதாவது அவமானப்படுத்தினாரா, ஏதாவது மார்க்கத்தில் விட்டாரான்னு கேட்டால் இவரை பற்றி எதுவுமே அவர் சொன்னதில்லை. இவர் அவ்வளோ செஞ்சுக்கிறாரு, எவ்வளோ சொல்லிக்கிறாரு, இவர் எதுவுமே சொன்னதில்லை. இவர் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சிருந்து அவர் இவரை புகழாது விட்டால், உதாரணமாக நல்லது செஞ்சுக்கிறீங்க ஜஸாக்குமுல்லாஹ் கைர் சொல்லாது விட்டால் ஒரு மனவலி ஏற்படும். அதை இஸ்லாம் அங்கீகரிக்குது. அதை ரசூலாங்க சொல்லிக்கிறாங்க. இது வேற. இது அல்லாம உன்னை புகழ்ந்து போற்றி கண்டிக்கிறது, விளங்கிட்டா, உன்னை பாராட்டி கண்டிக்கிறது என்ற பகுதி இருக்குதே, இதைத்தான் சொல்ல வாரேன். இது அவருக்கு என்ன செய்யும்னா, அவர் மனுஷனோட நல்லா நடந்து கொள்ள மாட்டார், மனுஷனை மதிக்க மாட்டார் என்று எதடா சொல்றாருன்னு உங்களுக்கு காலம் போற டைம்ல விளங்கி இவரை பாராட்டாதான் வெறுப்ப வேறு பக்கத்தால் என்ன செய்வார்? சைத்தான் கொண்டு வருவார். சில டைம்ல எதுவுமே இருக்காது, அவர் ஒரு கருத்தை சொல்லிடுவார். இவர் அந்த கருத்துல என்ன செய்வார்? மோதுவார். இவன் எனக்காக வேண்டித்தான் இந்த கருத்தை எதிராக என்ன செய்யறான்? பேசுறான். சைத்தான் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து என்ன செய்வான்? கிட்ட நெருக்கிடுவான். ஏன் நமக்கு விளங்காததெல்லாம் அவருக்கு அப்படி விளங்குதுன்னா, அவர் அறிவாளி அல்ல, சைத்தான் பூந்துட்டான். அவர் அறிவாளி அல்ல, அவர்கிட்ட சைத்தான் விளையாடிட்டான். சிலருக்கு ஏண்டா பகமை வந்ததுன்னு ரீசனே தெரியாம இருக்கும். இவங்க 2 பேரும் ஏன் பகைச்சிக்கனாங்க, ஏன் சண்டை பிடிச்சிக்கன்னு காரணமே தெரியாம இருக்கும். எங்கேயோ இருக்கிற பிரச்சனையை சைத்தான் எங்கேயோ வந்து என்ன செய்வான்? மூட்டி விடுவான். அது ஒரு பிரச்சனையா பகமையாக என்ன செய்வார்? எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம என்ற அளவுக்கு நமது மீது குற்றச்சாட்டு வருகிறதா, எங்களை தவறாக நினைக்கிறார்களா, அது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதா இருந்தால் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு போறதுல பிழை இல்லை. மற்றபடி உள்ள விஷயத்துல நீ அதுக்கு தகுதியானவன் நினைச்சிட்டு போறதா நல்லது. நீ அதுக்கு தகுதியானவன் நினைச்சிட்டு போறதா நல்லது. அப்படிப்பட்டவர்களாக நம்ம நடந்து கொள்வோம். சூரா யூசுப்ல நம்ம பார்க்கிறோமே, கிணத்துல கொண்டு போய் போட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? செய்தியை சொன்னாங்க. உண்மைதானே அது? ஆனா மறைச்சாங்களா இல்லையா? மறைச்சாங்க. ஆனா அதே டைம்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க கொண்டு போனாங்க? எகிப்துக்கு கொண்டு போனாங்க. அதாவது இந்த புன்யாமீனை எகிப்துக்கு கொண்டு போன டைம்ல உண்மையிலே அவங்க ஒன்றும் செய்யலை. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து என்ன செஞ்சிட்டார்? அவரை
சட்டப்படி வைத்துக் கொண்டார். இப்போ வாப்பா சொன்னார், நீங்கள் யூசுஃபுக்கு செஞ்ச வேலையை தான் என்ன செஞ்சுக்கிறீங்க, இங்கேயும் செஞ்சுக்கிறீங்க. ஆனால் உண்மையில அவங்க செய்யலை. ஃபர்ஸ்ட்டுக்கு உண்மையில செஞ்சாங்க, அந்த மறைச்சாங்க. இப்போ உண்மையிலே அவங்க செய்யலை, ஆனால் குற்றச்சாட்டு வந்திருக்குது. இது சோதனை. அப்போ அவங்க என்ன நல்ல அடியார்கள்னு அவங்க என்ன நினைக்கணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு கிடைச்சதுக்கு தண்டனை இப்போ இதில் என்ன செஞ்சிக்கு அவதூறாக கிடைச்சிருக்கு. இதை நான் சபர் பண்ணிட்டு போனால் அது மன்னிக்கப்படும் என்று சபர் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், போக வேண்டியிருக்கும். ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை அல்லாது இருந்தால். எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்ற அளவுக்கு ரமலான் வார நேரத்தில் நீங்கள் மிகவும் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு அறிஞர் சொல்வது போல, ருப்ப அமலின், அதாவது யுகப்பிருஹன் நீயா, எத்தனையோ அமல்கள் உங்களோட நீயத்தை அதை பெருசாக்கிடும். ருப்ப அமலின் யுசகிருஹன் நீயா, எத்தனையோ அமல்கள் உங்களோட நீயத்தை அதை சிறுசாக்கிடும். அதனால் நல்ல எண்ணத்தையும் நல்ல அதாவது இஹ்லாஸையும் வைங்க. சின்ன அமலை அல்லாஹ் என்ன செய்வான், பெருசாக்கி என்ன செய்வான், எழுதுவான். பெரிய அமல் அல்லாஹ் தஆலா இடத்துல சிறுசாக்கி எழுதுவான். எவருடைய உள்ளத்திலே எந்த அமல்கள் பெரிதாக இருக்கிறதோ அல்லாஹ் இடத்துல சிறிதாக எழுதப்படும். எந்த அமல்கள் சிறிதாக இருக்கிறதோ அல்லாஹ் இடத்துல பெரிதாக என்ன செய்யும், எழுதப்படும். காரணம், நீ பணிஞ்சிட்டா என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட உணர்வுகள் அல்லாஹ் தஆலா தரணும். ரமலானில் நன்மைகள் எப்படி அதிகமாக செய்ய நம்ம ஆர்வம் எடுக்கிறோமோ அதே போல தீமைகளை தவிர்க்கிற சிந்தனையை நிறைய என்ன செய்யணும், நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தூய்மை படைத்த உள்ளமுள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கே பணிந்தவர்களாக, இந்த உலகத்தில் எந்த சிறப்பு கிடைத்தாலும் அதுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, அல்லாஹ் செய்த அருள் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களாக அனைவரையும் வாழ செய்வானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.